वेदेषु पौरुषं शुद्धं धर्मशास्त्रेषु मानवं भारते भगवद्गीता पुराणेषु वैष्णवम् सकस्त्रशीर्षा पुरुषगा सकस्त्राक्ष सकस्रवाद सबुबं विस्पदो वृद्धा अत्यतिष्ठत्तशाङ्कुलं पुरुष एवेदहं सर्वं यद्भूतं यच्च भव्यम् उदामृतस्येषानर यथन्नेनादिरोहति புருஷசக்தம் என்பது உபனிஷத்து என்று சொல்லக்கூடிய அந்த நிலையிலே சொல்லப்படுகிறது. புருஷங்கிற சப்தமே பரபிரம்மத்தை குறிக்கிறது என்று கடந்த காலக்ஷேபத்திலே பார்த்தோம். அதிலே முதல் ஸ்லோகத்தாலே 1000 தலைகளோடு கூடியவன் பகவான், 1000 கண்கள் என்ன, 1000 திருவடிகள் என்ன, இதோடு கூடியவன் தெரிவித்தது. 1000 என்கிற ஒரு கணக்க வைத்துக் கொள்ளாமல் கணக்கற்றவை எண்ணில் அடங்காதவை என்கிற ஒரு சப்தத்தோடு வியாக்கியாத சொன்னார்கள் என்று பார்த்தோம். உதாம்புத ஸ்வசேஷானகா அப்படின்னு 2வது ஸ்லோகத்திலே சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த முதல் ஸ்லோகத்திலேயே சபூபம் விஸ்வதோ விருத்வா அத்தியதிஷ்ட தசாங்குலம், இந்த பிருத்திவி என்று சொல்லக்கூடிய 14 லோகங்களையும் தாண்டி உள்ளது என்று தெரிவித்தார்கள் என்பதை பார்த்தோம். அந்த கடந்த காலக்ஷேபத்திலேயே புருஷ ஏவேதகம் சர்வம் என்கிற அந்த ஸ்லோகத்தையும் ஆரம்பிச்சோம். ஆனால் முதல்ல பார்க்கக்கூடிய அந்த ஸ்லோகத்துக்கும் 2வது ஸ்லோகத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை இன்றைய தினம் பார்க்க போறோம். கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். கொஞ்சம் அது மட்டுமல்லாமல் அத்வைத்தம் விசிஷ்டாத்வைத்தத்துக்கு உண்டான வேறுபாடுகள் இதுல கொஞ்சம் தெரியும். என்னன்னு நிதானமா பார்ப்போம். புருஷ ஏவேதகம் சர்வம் யத்பூதம் யச்ச பவ்யம் உதாமிருத பஸ்யேசானக யதன்னேனாதிரோகதி அப்படின்னு பிரியா. இதம் சர்வம் புருஷ ஏவ. ரொம்ப சுலபமா இருக்கு. இதம் சர்வம் புருஷ ஏவ, புருஷனையே இதம் சர்வம்னு சொல்றது. புருஷனையே இதம் சர்வம். இதம் சர்வம்னா என்னது? நம் கண்ணால பார்க்கக்கூடிய ஜெகத் அத்தனையும் பிரம்மமே. நம் கண்ணால என்னென்ன பார்த்துட்டு இருக்கோமோ இந்த ஜெகத் அத்தனையும் பிரம்மமேன்னு தெரியாது. அதான் இதம் சர்வம். அப்ப இதம் சர்வம்னா அது மட்டும் இல்லை, இந்த புருஷ சுத்தத்திலே ஒவ்வொரு மந்திரத்திலையும் புருஷ புருஷ என்கிற சப்தம் வந்துட்டே இருக்கும். புருஷ புருஷ என்கிற சப்தம் வந்துட்டு இருக்கும். புருஷ ஏவேதகம் சர்வம்னா இந்த ஜெகத்தானது ஏற்கனவே இருந்ததோ, இது எப்போது இருக்கிறதோ, இது எப்படி இருந்ததோ, இனிமேல் எப்படி இருக்க போகிறதோ என்று இறந்த காலம் என்ன, அதே போல நிகழ்காலம் என்ன, அதே போல வருங்காலம் என்ன, இந்த 3ஐயும் தெரிவிக்கிறது. ஆனால் இதுல இறந்த காலம் நன்னா இருக்கு. புருஷ ஏவேதகம் சர்வம் யத்பூதம் யச்ச பவ்யம் அப்படின்னு இறந்த காலம் நிகழ்காலம் 2ம் தெரியாது. ஆனா வருங்காலம் இதுல இல்லை. வருங்காலம் என்று சொல்லக்கூடிய ஃபியூச்சர், அந்த வருங்காலம் இதுல இல்லை. இல்லாததை நம்ம தெரிவித்துக் கொள்ளணும்னு வியாக்கியாத்தா தெரிவிக்கிறார். எதுவுமே ஒன்றை சொல்லி இன்னொன்று சொல்லலைன்னா அது சேர்த்து சொல்லிக்கணும். அப்படின்னா அது இருக்கக்கூடிய வியாக்கரண சாஸ்திரம் இடம் கொடுக்காதபடியாலே புருஷ ஏவே தகம் சர்வம் யத்பூதம் யச்ச பவ்யம். அப்ப 3 காலையும் சேர்த்துக்கலாம்னு சொன்னார். இப்ப 3 காலங்கள்னா என்ன அர்த்தம்? போன கல்பம், வரக்கூடிய கல்பம், இப்ப இருக்கக்கூடிய கல்பம், எல்லா கல்பத்தையும் சேர்த்துதான் இதம் சர்வம். இதம் சர்வம்னா நம் கண்ணாலே பார்க்கக்கூடிய இந்த முழுவதும் பிரம்மமே பிரம்மமே. அதான் புருஷ ஏவே தகம் சர்வம் அப்படின்னு பார்த்தோம். கீழே சகஸ்திரசீரிஷா புருஷகா அந்த மந்திரத்தை பார்த்தோம்னு அந்த மந்திரத்துல புருஷன் யார் அப்படின்னு எப்படி நினைக்கிறான், எப்படி விளங்குகிறான், அந்த புருஷனே தான் முக்காலத்திலும் நல்லா பண்பது. அந்த புருஷன் யார் என்பது அங்க விளக்கினார். அந்த புருஷன் யாருன்னு எப்படிப்பட்டது? சகஸ்திர சீரிஷா புருஷகா சகஸ்திராட்ச சகஸ்திரபாதுன்னு அந்த நிலையிலும் அங்கு விளக்கினார். ஆனா அதே புருஷனே தான் இங்கு
முக்காலத்திலும் இருக்கிறான்னு அர்த்தம். அப்ப அங்க சொன்னது அந்த புருஷன் யார் என்று விளக்கினார். இங்க சொல்வது அதே புருஷன் தான் முக்காலத்திலும் இருக்கிறார், எல்லா பொருள்களிலும் இருக்கிறார், அவனேதான் புருஷன், அவரேதான் இக்காலத்திலும் எல்லா பொருள்களிலும் இருக்கிறார், அவரேதான் புருஷன், அவரேதான் வருங்காலத்திலும் இருக்க போகிறார் அப்படின்னு தெரியுது. அப்ப அந்த புருஷன் வேறல்ல, இந்த புருஷன் வேறல்ல, எல்லா புருஷனும் ஒருவனே அப்படின்னு தெரிவிக்கிறது. இப்ப நமக்கு என்ன தோணுனா, இப்ப முற்காலத்திலும் இக்காலத்திலும் பிற்காலத்திலும் என்னென்ன ஜீவராசிகள் உண்டோ, என்னென்ன ஜங்கமங்கள் உண்டோ, என்னென்ன ஸ்தாவரங்கள் உண்டோ, என்னென்ன அச்சித்து உண்டோ, அச்சித்தனா ஞானமற்றதாக இருக்கக்கூடிய பொருட்கள், அந்த பொருட்கள் உண்டோ, என்னென்ன ஜீவாத்மாக்கள், ஜீவாத்மா இப்பவுமே நித்தியம், என்னென்ன உண்டோ அது அத்தனையுமே, அது அத்தனையும் பிரம்மமே. அப்பன்னா இது இப்படி வச்சுக்கலாம், அது அப்ரஹ்மாத்மக தத்துவம் என்பது இல்லாத தன்மை. அதாவது பிரம்மம் என்கிற வஸ்து எந்த வஸ்துல இல்லை, அந்த அப்ரஹ்மாத்மக தத்துவம் அப்படி இல்லை. அந்த மாதிரி நம்ம வச்சுக்கணும். அதான் தெரியுது, புருஷ ஏவே ஜகம் சர்வம் யத் பூதம் யத் சபவ்யம் அப்படின்னு. அப்ப பிரம்மமே. அப்ப இது அத்தனையும் இது அந்த சித்தன்ன அச்சித்தன்ன, அதே போல ஜீவராசிகள் என்ன, ஸ்தாவரங்கள் என்ன, ஜங்கமங்கள் என்ன, என்னென்ன உண்டோ அத்தனையும் பிரம்மமே. அந்த பிரம்மம் வேறல்ல, இது வேறல்ல அப்படின்னு தெரிவிக்கிறது. அப்ப அந்த சகல ஜகத்தும் வேறவல்ல. சேதனங்கள் என்ன, அச்சேதனங்கள் என்ன, சேதனங்கள் என்று சொல்லக்கூடியது சைத்தன்யம் இருக்கக்கூடிய ஜீவாத்மம், அச்சேதனங்கள் என்று சொல்லக்கூடியது சைத்தன்யம் அற்றதாக ஞானமற்றதாக இருக்கக்கூடிய அச்சேதனம். இது முழுக்க பிரம்மம் அப்படின்னு வச்சது. இது ரொம்ப முக்கியமான வாதம். என்னன்னா, இப்ப புருஷ சுத்தம் முதல்ல நம்ம நல்லா ரொம்ப சூக்ஷ்மமான அர்த்தத்தை நிதானமான புரிஞ்சுக்கலாம். இதம் சர்வம் புருஷ ஏவன் முதலிலே சொன்னாங்க. இதம் சர்வம் புருஷ ஏவன்னா நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய அத்தனையும் புருஷன், அதுதான் பிரம்மம் சொல்லிச்சு. அப்ப புருஷனையே இதம் சர்வம் சொல்றச்சு. இப்ப உங்களை பார்த்துட்டு இருக்கேன், நீங்களும் பிரம்மம். என்ன பார்த்துட்டு இருக்கேன், நானும் பிரம்மம். இந்த வஸ்துவை பார்த்துட்டு இருக்கேன், நானும் பிரம்மம். இதை பார்த்துட்டு இருக்கேன், நானும் பிரம்மம். என்னமா சுவாமி அது மாதிரி இருக்க முடியுமா? இதம் சர்வம் புருஷ ஏவ, எல்லாமே பிரம்மம். எல்லாம் இந்த விஷயத்துக்கு கொஞ்சம் நிதானமா கேட்டதான். ஏன்னா இதுலதான் கொஞ்சம் மாறுபட்ட கருத்துக்கள் 3 மதங்கள் இருக்கு. அத்வைத்தம் என்ன, விசிஷ்ட அத்வைத்தம் என்ன, துவைத்தம் என்ன, இந்த 3 மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கு. ஆனா அந்த கருத்துக்களுக்குள்ள அடியும் போக போறதில்லை. இருந்தாலும் சுருக்கமா என்ன விஷயம்ன்றதை சொல்லிடுறேன். இப்படி கட்சிது. அப்ப இதம் சர்வம், அப்ப நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய ஒவ்வொன்றும் புருஷனே. அப்ப எப்படி புருஷனா, நான் இந்த லைட்டை பார்த்துட்டு இருக்கேன், அந்த லைட்டும் புருஷன். ஏசி பெயின் இருக்கு, ஏசியும் புருஷன். அதே போல இங்க ஒரு மேஜை இருக்கு, மேஜையும் புருஷன். என்னென்ன உண்டோ என்னோட கண்ணால பார்க்கக்கூடிய அத்தனையும் புருஷனே அப்படின்னா, இப்ப அடுத்த சந்தேகம் என்ன வரும்னா, சாமி இதம் இதம்னு சொன்னீங்க சாமி, கண்ணுக்கு முன்னாடி என்னென்ன இருக்கோ அதெல்லாம் புருஷன் புருஷன் சொல்லிட்டு பாஸ்ட் வந்தான். அப்ப போன கல்பத்தில் இருக்கிறது புருஷன் சொல்றேன், அது இனிமே வரக்கூடிய கல்பத்தில் இருக்கிறது புருஷன் சொல்றேன். இதம் சர்வம் புருஷ ஏவன் அங்க சப்தம் இருக்கு. இதம் சர்வம் புருஷ ஏவ, என்னுடைய கண்ணாலே பார்க்கக்கூடிய வஸ்துக்கள் அத்தனையும் பிரம்மம் புருஷன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படி இருக்கச்சே போன கல்பத்துல நான் இல்லையே, அப்ப அது எப்படி இது புருஷன் வரும்? இனிமே வரக்கூடிய கல்பத்துல நான் இல்லையே, அப்ப அது எப்படி புருஷன் இருக்குன்னா அது ஆசையமா தெரிவிக்கிறாங்க. இல்ல, போன கல்பத்திலேயே அதே புருஷன் தான், வரக்கூடிய அதாவது ஃபியூச்சர் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் எதுவாக சரி அது அத்தனையுமே புருஷன் புருஷன் தான். ஏன்னா இப்ப இதுக்கு முன்னாடி அடியல் தாத்தா இருப்பா, பொண்ணு தாத்தா இருப்பா, யாராரு இருக்காரு, அவளா இருந்திருக்கு. அடியன் அன்னைக்கு இல்ல, அன்னைக்கு இருந்துச்சு, அது போனது தானே. அந்த போனதுல அவா இருப்பாளணும், அந்த ஜீவாத்மா இருக்குமோ, அந்த ஜீவாத்மா எத்தனையோ வஸ்துக்களை பார்த்துருக்குமோ. அதனால அந்த கல்பம் அத மாதிரி அப்படியே கொண்டு போயிட்டே இருக்கணும். தாத்தா 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 போயிட்டுதான். அப்ப அது மேல போகணும். போவச்சே அபானா அன்னைக்கு இருக்கா இல்லையா, அதத்தான் இதம் சர்வம் சொல்றாங்க. இதம் சர்வம்னு நம்மளை வச்சுன்னு சொல்ல, இதம் சர்வம் புருஷ ஏவ, நம்மை மட்டும் வைத்துக் கொண்டுல அந்தந்த காலத்தில் யார் யார் இருக்கிறார்களோ அந்தந்த சப்தம் இதம் சர்வம் என்கிற சப்தம் அவாட்டு போய் சேர்றது. அப்ப எல்லா காலத்திலும் உண்டு தெரியாது. முற்காலத்திலும் உண்டு, பிற்காலத்திலும் உண்டு, நிகழ்காலத்திலும் உண்டு. அப்ப முற்காலத்தில் உண்டு நான் இல்லை, பிற்காலத்தில் உண்டு இருக்கேனான்னு தெரியாது,
நிகழ்காலத்தில் உண்டு, நான் இருக்கேன். அப்ப 3 காலத்தில் இருக்கிறபடியாலே அதுக்குதான் வர்த்தமான நிகழ்காலம். அந்த வர்த்தமான காலத்தில் இருக்கும் தெரியாது இல்லையா? அப்ப இது எத்தனையும் உண்மை, இது இத்தனையும் புருஷனேன்னு தெரிவிக்கிறது. சரி, இதைத்தான் ஆச்சரியமா தெரிவிக்கிறாங்க. இது அத்தனையும் ஜெகத், அத்தனையும் பிரம்மமே. பிரம்மம் வேறு ஜெகத் வேறு என்று பார்க்காதே. பிரம்மம் வேறு ஜெகத் வேறு வந்து பார்ப்பாதே. நேகநானா அஸ்தி கிஞ்சன இக நானா அஸ்தி கிஞ்சன நேகநானா அஸ்தி நானா அஸ்தி, பலது கிடையாது, எல்லாம் ஒன்று. அப்படின்னா பேதமே சித்தாந்தம், பேதமே சித்தாந்தம் அப்படின்னு பார்க்கச்சே தோணும். அப்புறம் பேதம்னா பலது கிடையாது, பிரம்மம் ஒன்றே, மற்ற எதுவுமே கிடையாது அப்படின்னு. ஏன்னா இந்த சப்தம் அப்படிதான் நமக்கு தோன்றது. இதம் சர்வம் புருஷ ஏவ, புருஷ ஏவே இதம் சர்வம் யத்பூதம் யச்சபக்யம். இதம் சர்வம் புருஷ ஏவன் பார்க்கச்சே அப்ப இது இத்தனையும் பரமபுருஷனான பகவானேன்னு சொல்றது இல்லையா? சரி சுவாமி, அப்ப பரமபுருஷனான பகவான் அப்ப அபேதம் தானே சித்தாந்தம். பேதம் சித்தாந்தம் வராது. பலது என்று சொல்லக்கூடிய பலது சித்தாந்தம் ஆகாது, ஒன்றுதான் சித்தாந்தம். அதுதான் அபேதம் சித்தாந்தம் அப்படின்னு தோணுமோனோ. ஏன்னா நாம் கண்ணால் பார்க்கும் இது இத்தனையும் பரமபுருஷனான பகவானே என்று சொன்னால் இது என்னதான் அர்த்தம்? வஸ்து பரிச்சேத ரகிதன் என்பது. வஸ்து பரிச்சேத ரகிதன் இது கொஞ்சம் சிரமமா இருக்கும். அப்படியே நிதானமா சொல்றேன். மறுபடியும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தா முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் கேட்கலாம். பூத பவ்ய பவத்து அப்படின்னு சொன்னா காலத்தாலே அளவிட முடியாதவன் பகவான். காலத்தாலே களவிட முடியாது. அதாவது நீ கண்ணால் பார்க்கிற இது இத்தனையும் அவன்தான் சொல்லிட்டா அப்பனா என்ன? வஸ்துவால அளவிட முடியாதுன்னு அர்த்தம். நீ கண்ணால் பார்க்கிற இது இத்தனையும் அவன்தான் அப்படின்னா வஸ்துவால அளவிட முடியாது. இப்ப பகவானுக்கு 3 பெருமைகள் உண்டு. 3 பெருமைகள் உண்டு. காலத்தாலே அளவிட முடியாதவன், தேசத்தாலே அளவிட முடியாதவன், வஸ்துவாலே அளவிட முடியாதவன். இது சாஸ்திரம் என்ன சொல்றது? கால பரிச்சேத ராகித்யம், தேச பரிச்சேத ராகித்யம், வஸ்து பரிச்சேத ராகித்யம். அப்ப இது பகவானுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான பெருமை. இது ரகிதன். ரகிதன்னா அது இல்லாதவன். என்னது இல்லாதவன்? அந்த தோஷம் இல்லாதவன். அந்த தோஷம் நம்ம எல்லாருக்கும் உண்டு. அந்த என்ன தோஷம்னா பிரம்மத்துக்கு அந்த தோஷம் கிடையாது. நாம் யாரா இருந்தாலும் எந்த பொருளாக இருந்தாலும் ஒரு காலத்தாலே அளவுபட்டு இருக்கும், அல்லது தேசத்தாலே அளவுபட்டிருக்கும், அல்லது வஸ்துவாலே அளவுபட்டிருக்கும். நாம் ஒரு காலத்தால அளவுபட்டுதான் இருக்கும். இந்த காலத்துல இருக்கேன், இன்னொரு 100 வருஷம் கழிச்சு கிடையாது, 100 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது. அப்ப காலத்தால அளவுபட்டிருக்குது. தேசத்தால் அளவுபட்டிருக்குன்னா அடே இங்க சென்னையில இருக்கேன் பாரத தேசத்துல, நீங்க நெதர்லாந்துல இருக்க, தேசத்தால அளவுபட்டிருக்கேன். வஸ்துவால் அளவுபட்டிருக்கேன்னா இந்த இடத்துக்குள்ளதான் இருக்கேன், எல்லா இடத்துலயும் இல்லை, எல்லா இடத்துலயும் இல்லையனும். அப்ப வஸ்துவால் அளவுப்பட்டிருக்கேன். அப்ப இதெல்லாம் இந்த நிலைக்குள்ளேயே. ஆனா பகவானுக்கு காலத்தாலோ தேசத்தாலோ வஸ்துவாலோ, வஸ்துனா பொருள், அந்த பொருளாலோ அளவுபட்டிருக்க முடியாது. பெரியத்துக்காசுங்க. இப்ப ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுங்க, அந்த பொருளாலும் அதே நிலையே வேணா ஒரு பேனாவே இருக்கு, எத்தனை வருஷம் இருக்கும்? 20 வருஷம் 30 வருஷம் 50 வருஷம் வச்சுக்கோ. அதுக்கப்புறம் அதுக்கு பிறகு என்ன? அதன் பிறகு அது என்ன? அதோட நிலை மாறுறதும், அது மாறி போறதும். அப்ப காலத்தால அளவுபட்டதுன்னு தெரியாது. அப்ப அடியேனுக்கு 70 80 90 100 தெரியாது. அப்ப தெரியாது இல்லையா? அப்ப நானும் காலத்தால அளவுபட்டிருக்கேன்னு தெரியாது. ஆனா அளவுபட்டிருக்கேன்னு நானும் அந்த சரீரத்தை சொல்றேனே தவிர ஆத்மா இல்லை. ஆத்மா காலத்தால் அளவுபடாது. என்ன பாருங்க, காலத்தால் அளவுபடாது. அதே போல இல்லது தேசத்தாலும் அளவுபடாத தன்மை, வஸ்துவால் அளவுபட்டிருக்க அது பின்னாடி பார்க்கணும். அப்படி இருக்க செய்து இப்ப ஆத்மா சரீரம் மேலும் தேகத்தால் அளவுபட்டிருக்கலாம். ஆனா இந்த இடத்துல ஒரு மேசை இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மேசை எடுத்து நான் இங்க வச்சேன்னா அந்த இடத்துல இல்லை, இந்த இடத்துல இருக்குன்னு தெரியுது. அப்ப இந்த இடத்தால் அதான் தேசம், இடத்தால் அளவுபட்டிருக்குன்னு தெரியுது. அப்ப தேசத்தாலும் காலத்தாலும் வரையறுக்கு உட்பட்டது. ஓரிடத்தில் மட்டும் இருந்தா அது இருக்கும், எல்லா இடத்துலும் இருக்கும்னா இருக்காது. ஆனா ஒரு காலம்னா அந்த காலத்துல மட்டும்தான் இருக்கும், எல்லா காலத்திலும் இருக்காது. மற்றொன்று ஒரு உருவம் இருக்கணும். ஒரு உருவம் இருக்குன்னா இப்ப இன்னாருக்கு இந்த உருவம் ராமன்னு சொல்றேன், கண்ணன்னு சொல்றேன். கண்ணன்னு சொன்னா ராமன்னு இவரை சொல்றோம், கண்ணன்னு இவரை சொல்றோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பெயர் இருக்கணும். ராமன்னு சொன்னா இவரைத்தான் குறிக்கிறது, கண்ணன்னு சொன்னா இவரைத்தான் குறிக்கிறது. எத்தனையோ கண்ணன்கள் இருக்கலாம், ஆனா அது இவரைத்தானே குறிக்கிறது. அதே போல ஒரு கடிகாரம் இருக்கு.
அந்த கடிகாரம் இருக்கணும். அந்த கடிகாரத்தை கொண்டு இந்த கடிகாரம் ஒரு வஸ்து. இப்ப இந்த கடிகாரத்தை பார்த்து இங்க ஒரு புஸ்தகம் வச்சிருக்கேன். இந்த புஸ்தகத்தை பார்த்து கடிகாரம் சொன்னா என்ன சொல்ல, புஸ்தகத்தை பார்த்து கடிகாரம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த உருவம் வேறு அந்த உருவம் வேறு சொல்றோமோ, அப்ப வஸ்துவே மாறுபடுது. அந்த வஸ்துவை எல்லாம் மாறுபடுது. கடிகாரன்றது ஒரு வஸ்து, புஸ்தகம் என்றது ஒரு வஸ்து. அப்ப கடிகாரத்தை போய் புஸ்தகம்னு சொல்லுவாருன்னு சொல்ல மாட்டான், புஸ்தகத்தை போய் கடிகாரம் சொல்லுவாரா சொல்ல மாட்டான். அது ஏன் இதை சொல்லிட்டு இருக்கேன்னா, இப்ப எல்லா வஸ்துக்குள்ளயும் பகவான் இருக்கான்னா அவரை புஸ்தகம்னு சொல்லலாமா கடிகாரம்னு சொல்லலாமா? ரெண்டுமே சொல்லலாம். அந்த கடிகாரங்கிற வஸ்துக்குள்ளேயும் பகவான் இருக்காரு, புஸ்தகம் என்கிற வஸ்துக்குள்ளேயும் பகவான் இருக்காரு. ஆனா கடிகாரத்தை நம்ம புஸ்தகம்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த கடிகாரத்துக்குள்ள புஸ்தகம் இல்லை. அதே புஸ்தகத்தை கடிகாரம் சொல்ல முடியாது, அந்த புஸ்தகத்துக்குள்ள கடிகாரம் இல்லை. அதாவது என்னன்னா, அப்ப புஸ்தகம்னா என்ன அர்த்தம்? அச்செழுத்து இருக்கணும், அது பிரிண்ட் பண்ணி இருக்கணும், அந்த பிரிண்டோடு இருந்தா தான் அது புஸ்தகம் அப்படின்னு அந்த வரையறுக்கு உட்பட்டு இருக்கணும். அதே போல கடிகாரம் அது மணி காட்டக்கூடிய தன்மை வந்து அது கடிகாரம் இருக்கணும். அப்பனா இது வஸ்து பரிச்சேதம், தேசத்தால் வரையறுக்குட்பட்டு இருக்கும். நம்ம இருக்கலாம் காலத்தால் வரையறுக்குட்பட்டு இருக்கும், அல்லது வஸ்துவால் வரையறுத்து உட்பட்டு இருக்கும். ஆனா பிரம்மத்துக்கு இருக்கும் பெருமை என்னன்னா, 3 எல்லைக்கும் உட்படாது. காலத்தாலோ தேசத்தாலோ வஸ்துவாலோ உட்படக்கூடிய தன்மை பிரம்மத்துக்கு கிடையாது. அதான் புருஷ ஏவே தகம் சர்வம் யத்பூதம் யச்சபவ்யம். அப்ப காலத்துக்கும் தேசத்துக்கும் வஸ்துவுக்கும் அப்பாற்பட்டவன் பரபிரம்மன், தேசத்துக்கு அப்பாற்பட்டவன். இதைத்தான் நம்ம கீழ்சூத்திரத்துல பார்த்துக்கோம். சகஸ்திரசீருஷா புருஷகா சகஸ்திராஷ்ட சகஸ்தகா சபூபின் விஸ்வதோ விருத்தா அத்தியதிஷ்ட தச அங்குலம். அது பார்த்தோம்னா தசாங்குலம்னு பார்த்தோம்னா தசாங்குலம் அப்படின்னா இத்தனையும் தாண்டி நிற்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னோ. அப்ப தேசத்தாலே அப்பாற்பட்டவன். அப்பனா இந்த தேசத்துல உண்டு இந்த தேசத்துல இல்லை என்கிற தன்மை பகவானுக்கு கிடையாது. அப்ப தேச பரிச்சேத ரகிதன்றது முதல் சூத்திரத்தால நம்ம பார்த்தோம். முதல் ஸ்லோகம் என்ன? சகஸ்திர சீரிஷா புருஷகா. அது உலகத்தை எல்லாத்தையும் அதற்குள்ள அடங்கிடுது. என்னன்னா அந்த பகவான் இருக்காருன்னா எல்லாத்தையும் தாண்டி அவர் நிற்கிறார். அப்ப அதற்குள்ள அவர் அடங்கி இருக்காருனோ. அப்ப தாண்டிய என்பதனாலே தேகத்தினால் அப்படி அளவுபடுத்த முடியாது. யத்பூதம் யச்சபவ்யம், எது இருந்ததோ எது இருக்கிறதோ எது இருக்க போகிறதோ முக்காலத்தில் உள்ள எல்லா பொருள்களும் பிரம்மமே, எல்லா பொருளும். அப்ப காலத்தால் வரையறுப்படுத்த முடியாது அப்படின்னு ஆயிடுது. தேசத்தால் இவ்வளவு என்று சொல்ல முடியாது. ஏன்? சர்வ வியாபி, எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய தன்மை, எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய எல்லா இடத்திலும் வியாபித்து இருக்கிறபடியாலே அவரால் தேசத்தால் வரப்படுத்த முடியும். இதனால்தான் தேசத்தால் சொல்ல முடியாது. இப்ப நாமே புரியத்தான் சொல்றேன். ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கோம், உட்கார்ந்து கட்சி இன்னொரு இடத்துக்கு போகணும்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல யாருமே இல்லைன்னு தான் நம்ம போய் உட்கார முடியும். காலஸ்பத்தி யாராவது வந்துருக்காங்க, இல்ல கொஞ்சம் முன்னாடி போய் உட்காந்துக்கணும்னு வச்சுக்கோங்க. முன்னாடி இங்க கொஞ்சம் நகர்ந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நம்ம போய் உட்காரோம். அவர் நகர்னு வச்சுக்கோ, போய் உட்கார முடியுமா? உட்கார முடியாது. அப்ப அந்த இடத்துக்கு நான் போக முடியாது. ஆனா இந்த இடத்துல நான் விடுவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கு, அந்த இடத்துக்கு போக முடியாது, அவர் அங்க இருக்காருனோ. அதே போல இந்த இடத்துல பாருங்க. இப்ப பகவான் பிரம்மத்துக்கு இருக்க பிரமைன்னா ஜகத்து முழுவதும் வியாபித்திருக்கார், ஒரு இடம் இல்லை. புரியறதுக்காக சொன்னேன். ஒருத்தர் ரொம்ப ரொம்ப பலிஷ்டனா இருக்கார், ரொம்ப வெயிட்டா இருக்காரு வச்சுக்கேன். அவர் பெரிய பெஞ்ச் போட்டிருக்கார், அந்த பெஞ்சில் உட்கார்ந்துட்டு இருக்கார். அதுல 3 பேர் உட்காரலாம். ஆனா இவர் ஒருத்தரே உட்கார்ந்துட்டு இருக்கார். சரியா போயிடுது. சரியா போயிடுத்துன்னு இன்னும் 2 பேர் உட்காரணும் பண்ணும். சுவாமி கொஞ்சம் நகருங்க, அவர் உட்காரணும். அவர் எங்க நகர்றது? நகர முடியாது. அப்படின்னா அந்த பெஞ்சு பூர்த்தி அவர் இருக்காருன்னு. அதே போல அப்ப இன்னொருத்தர் அங்க வர முடியாதுன்னு. அதே போல இங்க பகவான் எங்கும் நீக்கமர நிறைந்து இருக்காருன்னா அவரால் நகர முடியுமான? நகர முடியாது. எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கான், எங்கேயுமே எல்லாத்தையும் நகரத்துக்கு வழியே கிடையாது. ஏன்னா இப்ப இந்த மண்டபம் முழுக்க ஒருத்தர் இருந்தாரு வச்சுக்க, இருக்க போறது இல்லை. இருந்தாருன்னா அவரால் கொஞ்சம் நான் மண்டபத்துல உள்ளுக்குள்ள வர நகரம்னா நகர முடியும். அவர் அங்கிருந்து கிளம்பி போனா அது விஷயம் வேறு. நகர்ந்துடு அங்கேயும் அந்த மண்டபத்துக்குள்ளேயே இன்னும் இடம் இருக்குமானா இடம் கிடைக்காது. அதே போல இங்க பூர்த்தியா பகவான் இருக்கான்னா என்ன பண்ண முடியும்? அப்ப அவர் நகரத்துக்கு வழியே கிடையாது. பிரம்மத்துக்கு இருக்கிற பெருமையே அதுதான், எங்கும் நீக்கவர நிறைந்திருக்கார். அதன் பிறகு தேசத்தால் அவரை வரைபடித்த முடியாது. அப்ப எல்லையே சொல்லி அவரை வரப்படுத்த முடியல. அப்படி ஏன்னா இந்த எல்லையில அவர் இருக்கார். இதுதான் சுவாமி அப்படி நிலை.
அப்படின்னு புரிய வைக்க முடியுமான்னா அதான் விஸ்வபங்காவிற்கு எதாவது எங்க ஆரம்பிக்கிறது எங்க முடியறதுன்னே தெரியலன்றார் அர்ஜுனன் சொல்லிக்கிறான். அப்படி கருத்து புரிய வைக்க முடியாதா? அதனால மேலும் பகவான் நன்னமனம் நகரம்னு இருந்தா நகரவே முடியாது இல்லையா? நாம் இங்கிருந்து அங்க போகலாம், அங்கிருந்து இங்க வரலாம், இங்க இருக்கலாம் அங்க போகலாம், அங்க இருக்கலாம் இங்க வரலாம். ஆனா காலத்தாலோ பகவானால எல்லா காலத்தையும் இருக்கிறார். அதே போல தேசத்தாலே எல்லா தேசத்திலும் இருக்காரு. அதே போல வஸ்துவாலே எல்லா வஸ்துவாலும் இருக்காரு. அதே போல காலம் என்ன? இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், 3 காலத்துல பகவான் முக்காலத்தை இருக்கிறபடியாலே காலத்தாலே அவருக்கு எல்லைக்கு உட்படுத்த முடியாது. சரி, அப்ப தேசத்தாலும் எல்லை இல்லை, காலத்தாலும் எல்லை இல்லை. 3வது வஸ்துவாலும் எல்லை இல்லை. வஸ்துன்னா இந்த இடத்துல கொஞ்சம் சூஷ்மமா தெரியணும். ஏன்னா கொஞ்சம் சூஷ்மமான அர்த்தம். ஏன்னா இப்ப இந்த ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் ரெண்டையும் கம்பேர் பண்றீங்க, கொஞ்சம் சூஷ்மமான அர்த்தம். ஏன்னா ஜீவாத்மாவுக்கு கூட நான் இப்ப நம்ம என்ன சொன்னோம்? காலத்தால வரையறுக்கப்பட முடியாது, தேசத்தால வரையறுக்கப்பட முடியாது, வஸ்து பரிச்சேத ராகித்யம் பார்த்தோம். இப்ப இதுல 2 பெருமை ஜீவாத்மாவுக்கு உண்டு, 3 பெருமை பரமாத்மாவுக்கு உண்டு. பரமாத்மாவுக்கு அதான் பிரம்மத்துக்கு காலத்தாலோ தேசத்தாலோ வஸ்துவாலோ பரிச்சேதிக்க முடியாது, வரையறுக்கப்பட முடியாது. ஜீவாத்மாவுக்கு காலத்தாலும் வரையறுக்கப்பட முடியாது, தேசத்தாலும் வரையறுக்கப்பட முடியாது, வஸ்துவால வரையறுக்கலாம். எத்தனை பெருமை பாருங்க! கிட்டத்தட்ட பிரம்மத்துக்கு இருக்கக்கூடிய பெருமையே ஜீவாத்மாவுக்கு இருக்கு. அத்தனை பெருமை இருக்கு. நமக்கு உடனே தோணும், இல்லை சுவாமி காலத்தால் எல்லை இல்லைன்னு சொல்றது எப்படி? பகவான் முக்காலத்திலும் உண்டோ ஜீவாத்மாவும் முக்காலத்திலும் உண்டு. சுவாமி நான் இன்னைக்கு இருக்கேன், நாளைக்கு 20, 50, 90, 100 தெரியாது கிளம்புறேன்னா இது சரீரம். சரீரம் போறது, ஆத்மா போகாது. ஆத்மா நித்தியம், ஆத்மா என்னைக்குமே உண்டு. இந்த நிலையில ஆத்மா போயிடுது. ஆத்மா என்னைக்கு பிறந்தது? ஆத்மா பிறப்பே கிடையாது, அனாதீன்னு பேர் என்று பிறப்பு கிடையாது. அது ஆத்மா மரணம் உண்டா? கிடையாது. பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது. எப்போ சாஸ்வதமா நிச்சயமா இருக்கக்கூடிய தன்மை ஆத்மா. அப்ப ஆத்மா பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது. நம்ம கர்மா எப்படி சுவாமி வந்தது? கர்மாவும் பிறப்பு கிடையாது, கர்மாவும் அனாதி. கர்மாவுக்கு அந்தம் உண்டு, ஆத்மாவுக்கு அந்தமும் கிடையாது. அந்தம்னா முடிவு. கர்மாவுக்கு அந்தம் உண்டு, ஆனா ஆத்மாவுக்கு அந்தமும் கிடையாது. ஆனா கர்மாவும் அனாதி, ஆத்மாவும் அனாதி. ஆனா கர்மாவுக்கு, இதெல்லாம் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுதான் செய்யணும். கர்மாவுக்கு அந்தம் உண்டு, முடிவு உண்டு. என்னைக்கு முடிவு உண்டு? இந்த புண்ணியத்தையும் பாபத்தையும் தொலைச்சிட்டோம்னா ஸ்ரீவைகுண்டம் போறோம்னா அன்னைக்கு கர்மா கிடையாது. கர்மா நெல் பேலன்ஸ் தான் ஸ்ரீவைகுண்டம் போக முடியும். அதே இந்த ஆத்மா என்ன சுவாமி இன்னைக்கு இருந்து அனாதி, அது அந்தம் உண்டானா கிடையாது, என்னைக்கு உண்டு. ஆத்மா இன்னி நேரம் பிறந்தது, இந்நேரத்தில் இருக்கின்றது. அதனால எது? முக்காலத்திலையும் ஆத்மா உண்டு. இப்ப அந்த பரமாத்மாவுக்கு இருக்கிற பிரமை எல்லா காலத்திலும் உண்டுன்றது இதே ஜீவாத்மாவுக்கு உண்டு, முக்காலத்தும் உண்டு. நம்ம என்னைக்கு நிச்சயம் நமக்கு என்ன நினைக்கிறோம்? பிறந்து இருக்கிறேன் சுவாமின்னா பிறப்பேர்னா சரீரம். இந்த உடம்பு எடுத்து, இந்த ஆத்மா இந்த சரீரத்தை எடுத்துன்றது. இந்த சரீரத்தை விட்டு விட்டோம்னா மரணம். சரீரத்தை எடுத்துன்றதுன்னா என்ன அர்த்தம்? பிறப்பு. அதான் பிறக்கறான் அர்த்தம். சரீரம் எடுத்துன்றதுன்னா பிறக்கறான் அர்த்தம். சரீரத்தை விட்டாச்சுன்னா மரணம்னு அர்த்தம். அப்ப ஜனன மரணம் எதுக்கு? ஆத்மாவுக்கு இல்ல, சரீரத்துக்கு. ஜன மரணம் சரீரத்துக்கு. இந்த சரீரத்தை விட்டோன்னு வரணும். ஆனா ஆத்மாவுக்கு ஜனன மரணங்களோ கிடையாது. அப்ப காலத்தால் எல்லை கிடையாது ஜீவாத்மாவுக்கு. பகவானுக்கு இருக்கிற பெருமை இந்த காலத்துக்கு அவன் முக்காலத்துல இருக்கிறா போல இந்த ஜீவாத்மாவும் இருக்கு. அப்ப கால பரிச்சேத ராகித்யம் ஜீவாத்மாவுக்கு உண்டு. எவ்வளவு தூரம் பொருத்தமா இருக்கு பாருங்க. இவ்வளவு பெருமை ஜீவாத்மாவுக்கு. அத்தனை பெருமை கிட்டத்தட்ட பகவான் சமம்னு சொல்லாம. ஏன்னா அவனுக்கு 3 விஷயங்கள் இருக்கு. காலத்தாலும் தேசத்தாலும் வஸ்துவாலும். வஸ்துவாலும் நமக்கு அவனுக்கு சமமானவன் கிடையாது. காலத்தால முக்காலத்துல நாம் இருக்கோம். நாம் என்கிற சப்தம் இங்க ஆத்மாவை குறிக்கும். இந்த சரீரத்தோடு இருக்கக்கூடிய பெயர் சொல்லக்கூடிய இந்த பாலகிருஷ்ணனுக்கு குறிக்காது. அப்ப யாரை குறிக்கும்? ஆத்மாவை குறிக்கிறது. அந்த ஆத்மாவை தான் காலத்தால் முக்காலத்தை உண்டு. அதே போல இப்ப பாருங்க, அதனாலதான் ஆத்மா அத்தனுடைய அப்படி இருக்கக்கூடிய இத்தனை பெருமை இருக்கக்கூடிய ஆத்மாவை நம்ம எப்படியும் நினைச்சுட்டு இருக்கோம். எத்தையோ பண்ணிட்டு அந்த அளவுக்கு அனுபவத்தை கொடுக்கணுமோ. இந்த ஆத்மா எப்படி அனுபவம்? பகவானை பூர்த்தி அனுபவிக்கிறதுக்கு உண்டான அந்த தன்மை ஆத்மா பரிபூர்ணமா இருக்கு. ஆனா அதை எடுத்துட்டு இருக்கோம். அப்ப
இந்த பிரம்மத்துக்கு சமமான காலத்துக்கும் தேசத்துக்கும் பரிச்சேதம் பண்ண முடியாது. காலத்தாலும் எல்லா தேசத்திலும் உண்டு. காலத்தாலும் தேசத்தாலும் பரிச்சேதம் பண்ண முடியாத அந்த பெருமை உண்டு. அப்ப அந்த பெருமையை தொலைச்சிட்டு நம்ம என்னவோ இந்த காலத்துல இந்த தேசத்துல இந்த வாழ்க்கை முடியும்படி நினைக்கிறோமோ, இந்த பாருங்க ஒண்ணு வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் வெயில் காஞ்சிட்டு வச்சுக்கேன், 5 நிமிஷம் குளிரா இருந்தது வச்சுக்கேன், குளிரா இருந்தா தாங்கல சுவாமி பண்ணிட்டு இருக்கோமோ, இதெல்லாம் ஆத்மாவுக்கு உண்டான ஒன்றும் கிடையாது. இதத்தான் ஆத்மாவுக்கு உண்டான வைபவத்தை அதனுடைய பெருமையை பகவானே நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். 8ஆம் பத்தி 8 திருவாய்மொழிங்கிற கிரந்தம். அந்த கிரந்தத்துல 8ஆம் பத்தி 8ஆம் திருவாய்மொழி, கண்கள் சிவந்து பெரியவாய் வாயும் சிவந்து கனிந்து உள்ளே வெண்பர் இலகு சுடரிலகு விலகு மகர கொண்டலத்தன் கொண்டல் வண்ணன் சுடர்முடியன் 4 தோன்கள் குடிசார்ந்தன் ஒன்சங்கதைவால் ஆடியான் ஒருவனடியேன் உள்ளான் என்று ஒரு பதிகம். இந்த பதிகத்துல பகவான் ஆழ்வார் நம்மாழ்வார் பகவானை விட்டு பிரியத்துக்கு முற்பட்டார். நான் பிரியறேன்ட்டார். ஏன் பிரிய மாட்டாரு? பகவான்னா பகவத் பக்தரையா ஆழ்வார்னா ஏன் சுவாமி பிரியறன்னா, அவருக்கு ஒரு மனசு வந்துருது. என்ன மனசுன்னா, நான் ரொம்ப நீச்சன், ரொம்ப தாழ்ந்தவன், ரொம்ப மோசமானவன், என்ன போல ஒரு நீச்சன் கிடையாது. இந்த நீச்சனான தன்மையோடு பகவானோடு நான் கலந்தேன்னு வச்சுக்கேன், இப்ப என்னுடைய நிலையெல்லாம் அவருக்கு சேர்றது. அவர் எவ்வளவு பெரியவர், எப்படிப்பட்ட மேம்பட்டவர், எவ்வளவு புனிதமானவர். நான் நீச்சனான தன்மை அவர்கிட்ட போய் கலக்கலாமா? கலக்க வேண்டாமே. நான் பிரியர் என்று பிரியத்துக்கு முற்பட்டார். பிரியத்துக்கு முற்பட்டுச்சு. அப்ப பகவான் பார்த்தார், கிடைச்சது இவர் ஒருத்தர் தான், இவரை கூட விட்டா நம்ம என்ன பண்றதுன்ட்டு ஆழ்வார் ஏன் பிரியறீர் அப்படின்னு கேட்கிறார். ஒண்ணுமில்ல, நான் நீச்சன், நான் நல்லவன் இல்லை, ரொம்ப தீயவன், உன்னோடு நான் சேரப்படாது. நீ எவ்வளவு உயர்ந்தவன், உயர்நலம் உடையவன், நதஸ்தமஸ்ய அத்தியதிகஸ்ய திஷ்யத்தே, அத்தனை தூரம் உனக்கு பெருமை இருக்க செய்தே, என்னுடைய சிறுமையெல்லாம் அங்க ஒண்ணு சேர்த்தா உன்னுடைய பெருமையும் கொண்டு போய்விடுமோ என்கிற பயத்தால உன்னோட நான் சேர மாட்டேன்னாரு. ஏன்னு கேட்டார். ஆத்மா அவ்வளவு மோசம் அப்படின்னாரு. அப்படியா? ஆத்மாவுக்கு எத்தனை வைபவம் இருக்கு தெரியுமா? எத்தனை வைபவம் வந்துருக்குமா? ஏன் இந்த மாதிரி பேசிட்டு இருக்க? இந்த மாதிரி பேசப்படாதேன்னு பகவான் என்னென்னவோ சொல்லி பார்த்தாலும் இவர் கேட்கறதா தெரியல. எத்தனை சொல்லணுமோ சொன்னார், ஆழ்வார் கேட்கறதா தெரியல. அப்ப உடனே சொன்னார், சரி இப்ப நான் உன்னை பத்தி சொல்லப்படாது. ஆமா, நான் மோசம். நான் அந்த இடத்துல ஆத்மா குறிக்கிறது, சரீரம் இல்லை, ஆத்மா குறிக்கிறது. அப்ப நான் மோசம்னு சொல்லிட்டார். அப்ப என்னை பத்தி சொல்றேன் கேட்கறியான்னு. என்னை பத்தி இருந்து பரமாத்மா பத்தி என்னை பத்தி சொல்றேன்னு, உன்னை பத்தியா சொல்லிட்டே இருக்கு, கேட்டுட்டே இருக்கேன்னு சொல்லி ஆரம்பிச்சார். கண்கள் சிவந்து பெரியவாய் வாயும் சிவந்து கனிந்து உள்ளே வெண்பல் ஆரம்பிச்சார். முதல் பாசனமாச்சு. 8ஆம் பத்தி 8ஆம் திருவாய்மொழி முடிஞ்சதுக்கு அப்புறம் புத்தகத்தை பாருங்க. 8ஆம் பத்தி 8ஆம் திருவாய்மொழி கண்கள் சிவந்து பெரியவாய் ஆரம்பிச்சார். முதல் பாசனமாச்சு. 2ஆம் பாசனமாச்சு. 2 பாசனம் முடிஞ்ச உடனே 3ஆவது பாசனம் ஆரம்பிக்க போறார். பாதி பாசனம் வந்துட்டு, பாதி பாசனம் முடிஞ்ச உடனே சட்டுன்னு பகவான் என்ன பண்ணான்னா, அழு இவ்வளவு உயர்ந்தவன் நான் இல்லையா, இப்படிப்பட்ட உயர்ந்த என்னுடைய சரீரத்துல நீர் இருக்கே, நீர் தாழ்ந்தவரா இப்படின்னு சொன்னா என்ன சொல்லுது? என்னுடைய சரீரமா நீ இருக்கேன். எப்ப ஒவ்வொரு ஆத்மாவும் பகவானுக்கு சரீரம். ஒவ்வொரு ஆத்மாவும், எந்த ஆத்மா, இதெல்லாம் சித்து அச்சித்து 2 விஷயங்கள், 3 தத்துவங்கள். சித்தத்துவம் ஒண்ணு, அதான் ஜீவாத்ம தத்துவம். அச்சித் தத்துவம் ஒண்ணு, நம் கண்ணாலே பார்க்கக்கூடிய எந்த தத்துவம் வந்து அது அச்சித் தத்துவம், அதுக்கு ஞான சூன்யம், ஞானம் கிடையாது. 3வது ஈஸ்வர தத்துவம் என்று சொல்லக்கூடிய பகவான். இந்த 3 தத்துவமே அதுல இந்த மிச்சம் இருக்கக்கூடிய 2 தத்துவங்கள், பகவானை தவிர 2 தத்துவங்கள், 2மே பகவானுக்கு சரீரமா இருக்கு. அப்ப சரீரம்னா என்ன அர்த்தம்? அவருக்கு உடம்பா இருக்கு. இது நமக்கு சரீரமா இருக்கு. இந்த ஆத்மாவுக்கு இது சரீரமா இருக்கு இல்லையா? இந்த ஆத்மாவுக்கு சரீரமா இருக்கு. அப்ப ஆத்மா ஷரீரி, ஆத்மா ஷரீரி, இது சரீரம். இது ஆத்மா, இது சரீரம். ஆனா இந்த ஆத்மாவுக்கு இன்னொரு தன்மையும் உண்டு. சரீரத்துக்கு ஒரே தன்மை தான், சரீரமாக இருக்கக்கூடிய தன்மை மட்டும்தான் சரீரத்துக்கு உண்டு. ஆத்மாவுக்கு 2 தன்மை உண்டு. ஆத்மாவுக்கு ஆத்மாவாக இருக்கக்கூடிய தன்மையும் உண்டு, சரீரமாக இருக்கக்கூடிய தன்மையும் உண்டு. அப்ப சரீரமாக இருக்கக்கூடிய தன்மை அது வந்து ஞான சூன்யம் ஆயிடுமா? ஆக பகவானுக்கு சரீரமா போறது. அப்ப பகவானுக்கு இந்த ஆத்மா சரீரமா போச்சு, அங்க சரீரம் ஆயிடுது. அதே அந்த சரீரமே இங்க இருக்கச்சே இந்த சரீரத்தை தாங்கக்கூடிய ஆத்மாவா இருக்கு. அப்ப அதுக்கு பேரு ஷரீரின்னு பேரு. ஷரீரினா ஆத்மா, சரீரம்னா ஞானசூன்யமாக இருக்கக்கூடிய இந்த சரீரம். இப்படி இருக்கச்சே இது இந்த சரீரமாகட்டும் இந்த ஆத்மாவட்டும் எனக்கு சரீரமா இருக்கு அன்பு. இதை போய் நீங்க ரொம்ப தவறு சொல்லிட்டீங்கன்னா, ஆத்மாவுக்கு அத்தனை பெருமை உண்டு. இதுக்கு சொன்னா அத்தனை பெருமை தெரிவிக்கிறார் இல்லையா?
இதைத்தான் அடியேன் உள்ளான் உடனுள்ளான் அண்டத்தகத்தான் புறத்துள்ளான் சொல்லி அப்ப அப்படி இருக்க சரி என்னுடைய திருமையிலே ஏக தேசம் ஒரு துளி நீர் ஏக தேசம் என்னுடைய திருமையில ஏக தேசத்துல நீ இருக்க அப்படின்னா என்னுடைய திருமையிலின்னு இந்த உடம்பு இந்த உடம்புக்குள்ள நீ இருக்கேன்னா எத்தனை பெருமை எத்தனை பெருமை எத்தனை பெருமை அதை போய் நிறுவனமோ இந்த ஆத்மா சேரு இந்த ஆத்மா சகதி இந்த ஆத்மா அழுக்குன்னு சொல்லிட்டு இருக்கே அதெல்லாம் சொல்லாது. ஏன்னா என் திருமையில ஒரு பகுதி தான் அந்த ஜீவாத்மா அப்படின்னு என் திருமையில இருக்கு எத்தனை பெருமை இருக்கு. அப்படிப்பட்ட பெருமை இந்த ஆத்மாவுக்கு உண்டு. ஏன்னா என் திருமையினுடைய ஒரு அம்சம்தான் ஆத்மா, திருமையுடைய அம்சம்தான் ஆத்மா. இத நன்னா புரிஞ்சுன்னு என்னோடு இருக்க பாருன்னு என்ன அப்ப ஆழ்வாருக்கு இது மாதிரி துணையார் அடி என் தேவரிடத்து ஒரு அம்சமானு கேட்கிறார். ஏன்னா நமக்கும் மொக்கும் என்ன சேர்ந்தாலும் எட்டாதே, நீர் பரமாத்மா ஜாதி நான் ஜீவாத்மா ஜாதி, எட்டுமான்னா ஆழ்வார் அந்த மாதிரி நினைக்காத. அது மாதிரி ஏன்னா நீரும் நானும் பிரிவதே கிடையாது. இதுதான் அபிருத சித்த விசேஷனம்னு பேரு. இப்ப நம்ம என்ன பார்க்கிறோம், புருஷ ஏவே தகம் சர்வம் யத்பூதம் யச்சபவ்யம், அதுக்குண்டான அர்த்தத்தை பார்த்துக்கிட்டோம். நீரும் நானும் அபிருத சித்த விசேஷம்னு பேரு. பிரதக் சித்தம்னா பிரியக்கூடிய தன்மை உண்டு, அபிருதக் சித்த விஷயம் பிரியக்கூடிய தன்மை கிடையாது. பிரியத்துக்கா சொல்றது வெள்ளை வேஷ்டி, வெள்ளை வேஷ்டி தானே இந்த வேஷ்டி என்பது, இது வேஷ்டின்னு இது பேரு. வெள்ளை வேஷ்டின்னு சொல்லணும். இந்த வெள்ளை இது வண்ணத்தை குறிக்க ஒரு கலரை குறிக்கிறது. வேஷ்டி என்பது நம்ம உடுத்திக் கொள்ளக்கூடிய அந்த ஆடையை குறிக்கிறது. அப்ப இந்த உடுத்திக் கொள்ளக்கூடிய ஆடையும் வெள்ளையும் ரெண்டு ஒண்ணு இல்ல சுவாமி. வெள்ளை நிறைய இருக்கு. வெள்ளையில வெள்ளை பந்துன்னு சொல்லலாம், வெள்ளை படம்னு சொல்லலாம், வெள்ளை விளக்குன்னு சொல்லலாம், எத்தனையோ வெள்ளையில இருக்கு. ஆனா அந்த மாதிரி இந்த வெள்ளை அதே போல இந்த வெள்ளை வேஷ்டி. அப்ப வெள்ளை வேறு வேஷ்டி வேறு அப்படின்னு என்ன தெரியாதுன்னு உடனே ஒருத்தர் சொன்னார், வெள்ளை வேறு வேஷ்டி வேறு தானே. அப்ப ஒண்ணு பண்ணுங்க, வெள்ளையையும் வேஷ்டியும் தனியா பிரிச்சு கொடுங்கன்னு. வெள்ளையையும் வேஷ்டியையும் தனியா பிரிச்சு கொடுங்க. பிரிக்க முடியாது, பிரிக்க முடியாதுன்றதுனால ரெண்டு ஒண்ணு கிடையாது. இதுக்குதான் அபிருதக் சித்த விசேஷனம்னு பேர். நல்லா படிக்கணும். பிருதக் சித்தி அபிருதக் சித்தி. அபிருதக் சித்த விசேஷனா பிரிக்க முடியாது. அதே போல பகவானுக்கு நாம அத்தனை பேரும் சரீரம், அத்தனை பேரும் சரீரம். அப்ப அத்தனை பேரும் சரீரமா இருக்கச்சே அது பிரியமான பிரியாது, என்னைக்குமே பிரியாது. பிரியாத தன்மை இருக்குது. அப்ப அப்பதான் தெரியாது. அப்ப ஒவ்வொரு ஜீவாத்மாவும் அந்த ஆத்மா யாரோ நானாரோ அல்லன, எனக்கு சரீரமாகத்தான் எல்லா ஆத்மாக்களும் இருக்கிறார். அதனாலதான் கௌஸ்துபஸ்தானம்னு பேர் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும். கௌஸ்துபஸ்தானம்னா நீ என்ன கௌஸ்துபன் நீங்க ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதனை செவிச்சிருக்காரு. உற்சவர் மூலவர் படுத்துட்டு இருக்கார் ரங்கநாதன். உற்சவர் அவருக்கு பேர் அழகிய மணவாளன்னு பேரு, அல்லது அவர் நம்பெருமாள்னு பேரு. அந்த நம்பெருமாள் உற்சவர் வெளில வரணும். அவர் இங்க ஒரு பதக்கம் ஒண்ணு சாத்திட்டு இருப்பார். அந்த பதக்கத்துக்கு நீலநாயக கல்லுன்னு பேரு. 5 நீலக்கல்கள் போட்டு இங்க அது சாத்தின்னு இருந்தா தான் அவர் நம்பெருமாள்னு பேரு. இது போல நம்ம திருவேங்கடமுடைய பாலாஜி போய் சேர்க்கணும். திருமலையில 2 பக்கம் 2 நாச்சிமார்கள் இருக்கணும். இல்ல வச்சுக்க அந்த 2 நாச்சிமார்கள் இவர் யார் சுவாமி, யாரும் தெரியலையே, ஒரு பாலாஜி மாதிரியே தெரியலையே நம்ம தோன்றதணும். அதே போல ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதனுக்கு இங்க பதக்கம் சாத்திருப்பார். இந்த பதக்கத்துக்கு பேர் கௌஸ்துபன்னு பேரு. அந்த கௌஸ்துபத்துடைய ஸ்தானத்துலதான் ஒவ்வொரு ஜீவாத்மாவும் அந்த கௌஸ்துபமா வச்சுருக்காரு. எவ்வளவு கிட்டக்க வச்சிருக்காருன்னா, தன்னுடைய நிச்சயவேஷா ஜெகன்மாதா விஷ்ணோட்சி அனபாயினி என்று சொல்லக்கூடிய பிராட்டி தர்மபத்னியாவுடைய ஸ்ரீ மகாலட்சுமி, அந்த மகாலட்சுமியுடைய கொஞ்சம் பக்கத்துல தான் வச்சிருக்காரு. வடிவாயினின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கை. அப்ப வளமார்பை தள்ளிட்டாரு. ஆனா அந்த மார்புடைய மத்தியில யாரை வச்சிருக்காரா, நம்மளதான். நம்மளனா யாரு, ஒவ்வொரு ஜீவாத்மாவும் கௌஸ்துபஸ்தானம். புருடன் மணிவரமாக பொன்னாமூர்த்தி, புருட மணிவரமாக பொன்னாமூல பிரகிருதி மருவாக மான் தண்டாகன்னு தெரிவிக்கிறார் வேதாந்த தேசிகர். அப்படி இருக்கே ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கும் பிரதிநிதித்துவம் என்னன்னா அந்த நீலநாயக கல். அதை பூர்த்தியா சாத்திட்டு இருக்காரு. அதுதான் கௌஸ்துப சொத்தி தீபம்னு சொல்லிப்பார். அத்தனை தூரம் இந்த இதுக்கு செவசாய்க்கிற கௌஸ்துபம். அப்ப ஜீவாத்மாக்கள் எத்தனை பிராதானியம் கொடுத்திருக்கான்னு புரிஞ்சுக்கணும். இப்படி பிராதானியம் இருக்கக்கூடிய ஜீவாத்மாவே நம்ம சேத்துல சொல்றோம். அதுக்கு அத்தனை வைபவம் உண்டு, சாமானிய வைபவம் இல்ல, அத்தனை வைபவம் அதுக்கு இல்லையா. பகவானுக்கு ஒரு அம்சம் நிறைய
அவனை விட்டு பிரிய வேண்டிய அவசியமே அப்பிரதக் சித்த விசேஷம் பார்த்தோமோ அவனை விட்டு பிரிய வேண்டிய அவசியமே இல்லையா. அப்ப அவரும் தேசத்தாலே வசப்படாதவர், காலத்தாலே வசப்படாதவர். அதே போல ஆத்மாவும் தேசத்தாலும் காலத்தாலும் வசப்படாதவன் தெரியுது. ஏன்னா ஒவ்வொரு ஜீவாத்மாவும் பல பல ஜன்மங்களிலே பல பல சரீரத்தை எடுத்துட்டு இருக்கார். ஒவ்வொரு ஜீவாத்மா எத்தனையோ இந்த ஜென்மா படுத்துன்னு அடுத்த ஜென்மம், அடுத்த ஜென்மா படுத்து அடுத்த ஜென்மம், அடுத்த ஜென்மா படுத்து அடுத்த ஜென்மம். அப்ப ஜீவாத்மா எப்பவுமே இருக்கு, சரீரம் தான் மாறுது. ஜீவாத்மா எப்பவுமே இருக்கு, எப்பவுமே இருக்கு. அப்ப காலத்தால் முக்காலத்திலும் உண்டு. அதே போல தேசம், எல்லா தேசத்துலன்னா எப்படி சுவாமி இருக்குமா சுவாமின்னா அங்கங்க போய் பிறக்கிறாரு, இங்க பிறக்கிறா, அப்ப அங்க பிறக்கிறா, அங்க பிறக்கலையா, எல்லா தேசத்திலும் உண்டு. அதான் அப்படின்னா என்ன தெரியுது, இது தெரியுது. அப்ப முக்காலத்திலும் இந்த ஜீவாத்மா உண்டு, அதே போல பரமாத்மா உண்டு. ஆனா வஸ்து பரிச்சேதத்துல மட்டும் கொஞ்சம் வித்தியாசம் உண்டு. இப்ப இது வரைக்கும் பாத்துக்கணும், காலத்தாலோ தேசத்தாலோ பிரம்மத்துக்கும் நமக்கு வித்தியாசம் இல்லை. காலத்தால ஆனா வஸ்துனா பொருள். இப்ப அதுதான் பாக்குறோம். அதுதான் புருஷயே வேதகம் சர்வம் யத்பூதம் யச்சபவ்யம், அதத்தான் பாக்குறோம். அப்ப வஸ்துனா பொருள். அப்ப வஸ்து பரிச்சேதத்துல மட்டும் வித்தியாசம் இல்லை. பகவானை வஸ்துவுக்கு உட்படாதவன் என்று ஏன் சொல்றோம்? வஸ்து உட்பட மாட்டேன் ஏன் சொல்றான்னா, நாம் எல்லாருக்கும் அந்தராத்மாவா இருக்கிறார். நல்லா பாருங்க, எல்லாருக்கும் அந்தராத்மா இருக்கா, பகவான் இருக்காருன்னா எங்கிட்டே இருக்கார், உங்ககிட்டே இருக்கார், வஸ்துலயே இருக்கார். எந்த நிலை இருந்தாலும் அது அச்சித்தாகட்டும், ஞானமா இருக்கக்கூடிய தன்மையாகட்டும், ஞானம் இல்லாத தன்மையாகட்டும், அது மரமாகட்டும், செடியாகட்டும், எந்த விதமா இருந்தது எல்லாருக்கும் அப்ரஹ்மாத்மக தத்துவம் என்பதே இல்லைன்னு பார்த்தோம். அப்படிங்கிறது எல்லாத்தையும் இருக்காரு, அந்தராத்மா இருக்காரு. இப்போ ஒண்ணு சொல்றேன், இப்ப இந்த எக்ஸாம்பிள் சொன்னா என்ன பண்ணும், கடிகாரம் இருக்கு, அதே கடிகாரம் புஸ்தகம் எடுத்துக்கலாம். கடிகாரம் இருக்கு, புஸ்தகம் இருக்கு. இப்ப கடிகாரம் புஸ்தகம் ஆகுமா? ஆகாது. புஸ்தகம் கடிகாரம் ஆகுமா? ஆகாது. ஆனா ஒருத்தர் புஸ்தகத்துக்குள்ளயும் கடிகாரத்துக்குள்ளயும் இருந்தா இல்ல இருந்தாதான் சொல்றேன். இருந்தா என்ன ஆகும் சுவாமி? ஒருத்தர் புஸ்தகத்துக்குள்ளேயும் இருக்கார், கடிகாரத்துக்குள்ளேயும் இருக்கார். இருந்தா என்னன்னா அவரை கடிகாரம்னு சொல்லலாமா, புஸ்தகம்னு சொல்லலாமா? அவர் புஸ்தகத்துக்குள்ளேயும் இருக்கார், கடிகாரத்துக்குள்ளேயும் இருக்கார். சில பேர்ல மேஜிக் எல்லாம் காமிக்கிறாங்க, உண்மை கிடையாது, அதனாலதான் மேஜிக். அப்ப அவர் கடிகாரத்துக்குள்ளே இருக்கார், புஸ்தகத்துக்குள்ளே இருக்கார். அவர் என்னன்னு சொல்லலாம் சுவாமி? ரெண்டுமே சொல்லலாமே, ரெண்டுமே. அப்ப புஸ்தகம் கடிகாரத்துக்குள்ள இல்ல, கடிகாரம் புஸ்தகத்துக்குள்ள இல்ல. அதனால கடிகாரத்தை பார்த்து நம்ம கடிகாரம்னு சொல்றோம், அதே புஸ்தகத்தை பார்த்து புஸ்தகம்னு சொல்றோம். ஏன்? புஸ்தகத்துக்குள்ள கடிகாரம் இல்லை, கடிகாரத்துக்குள்ள புஸ்தகம் இல்லை. அதே இப்ப புஸ்தகத்துக்குள்ள ஒருத்தர் நீக்கமர நிறைந்திருந்தா, அதே போல கடிகாரத்துக்குள்ள ஒருத்தர் நீக்கமர இருந்தா அவரை கடிகாரம்னு சொல்லலாமா, புஸ்தகம்னு சொல்லலாமா? எல்லாமே சொல்லாமே சுவாமி. இவர் கடிகாரம் அதுக்குள்ள இருக்காரு, இவர் புஸ்தகம் சொல்றோம். இப்ப நாம ஏன் புஸ்தகத்தை கடிகாரம்னு சொல்லல? ஏன் சொல்லணும்? அந்த புஸ்தகத்துக்குள்ள கடிகாரம் இல்லை. அதே அந்த கடிகாரத்தை பார்த்து ஏன் புஸ்தகம் சொல்ல? அது மாதிரி அந்த கடிகாரத்துக்குள்ள புஸ்தகம் இல்லை. ஆனா அதே புஸ்தகத்துக்குள்ளேயும் கடிகாரத்துக்குள்ளேயும் இந்த பிரம்மம் இருக்கிறபடியாலே அவரை என்னன்னு சொல்றது? என்னன்னு இவரை கடிகாரம்னு சொல்ல முடியுமா? சொல்லலாம். புஸ்தகம்னு சொல்ல முடியுமா? சொல்லலாம். அனைத்துக்குள்ள பிரம்மம் இருக்க. இந்த வஸ்துக்குள்ள அதான் புருஷ ஏவே தகம் சர்வம் யத்பூதம் யச்சபவ்யம். அப்ப அனைத்துக்குள்ள இருக்கா இல்லையா? இந்த விஷயத்துக்கு கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தாதான் புரியும். ஏன்னா இதுக்கு நீங்க திருஷ்டாந்தம் சொல்லுங்க சுவாமி, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கன்னா இல்ல. பிரம்மத்துக்கு எக்ஸாம்பிள் போட்டா அப்ப ரெண்டாவது பிரம்மம் இருக்குன்னு அர்த்தம். ரெண்டாவது பிரம்மம் என்ன? பிரம்ம அத்விதீயம். ஏகோகவை நாராயண ஆசிஷ் நப்ரம்மா நேசானகா நேவேத்யாவா பிரித்திவின்னு சாஸ்திரம் சொல்றது. அவன் மட்டும் பிரம்மம் மட்டும்தான் இருந்தது, வேற யாரும் இல்லை, எதுவுமே இல்லைன்றச்சே. இல்ல அந்த பிரம்மத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கன்னா எக்ஸாம்பிள் சொல்லவே முடியாது. எக்ஸாம்பிள் சொல்லியாச்சுறது பிரம்மமா இருக்காது. புரியணும்? இப்ப அதனால இப்ப நம்ம இதை கற்பனை பண்ணிதான் கொள்ளணும். இது அத்தனைக்குள்ள பிரம்மம் இருக்கு. அப்ப அத்தனைக்குள்ள பிரம்மம் இருக்குன்னா சர்வ அந்தர்யாமி, சர்வ அந்தர்யாமி. அப்படின்னா அவரை எந்த வஸ்துன்னு அவர் சொல்றதுக்கு, இந்த வஸ்துக்குள்ள அவர் இருக்கார், இந்த புஸ்தகத்துக்குள்ள இருக்கார், இந்த நிலைக்குள்ள இருக்கார், இந்த மேஜருக்குள்ள இருக்கார், இந்த வஸ்துக்குள்ள இருக்கார், எனக்குள்ள இருக்கார், உனக்குள்ள இருக்கார், பைக்குள்ள இருக்கார், எல்லாத்துலயும் இருக்கார். அவர் என்னன்னு சுவாமி சொல்லணும்? இதத்தான்
பல பலவே ஆபரணம் பேரும் பல பலவே சோதி வடிவு பண்பு எண்ணில் பல கண்டுண்டு கேட்டுட்டு மூன்றின்பம் பலவே ஆபரணம் பாம்பெருமேல் ஆட்கேயுன்னு ஆழ்வாருடைய பாசம். எல்லாம் பல இருக்கு. சரி, என்னன்னா ஒரு பேரு கொடுக்கறது? ஒரு பேர் எல்லா வஸ்துவும் இருக்கணும் என்ன சுவாமி? அப்ப அந்த வஸ்துக்குள்ள மட்டும் இருந்தா சரி சுவாமி, கடிகாரத்துக்குள்ள மட்டும்தான் இருக்கார், அப்ப அவர் கடிகாரம் சொல்லிட்டான். இந்த வஸ்துக்குள்ள மட்டும்தான் இருக்காரு, அப்ப இந்த சொல்ல அந்த மாதிரி எல்லா வஸ்துக்களும் இருக்கிறபடியால அப்ப இன்ன வஸ்துன்னு அவரை வரப்படுத்த முடியுமானா வரைப்படுத்த முடியாது. நான் அந்த மாதிரி இருக்கவனா கிடையாது. இந்த சரீரத்துக்குள்ளதான் இந்த ஆத்மா இருக்கு. இந்த ஆத்மா உங்களுக்குள்ள இருக்கா? இல்ல. அது உங்க ஆத்மா எங்கிட்ட இருக்கான? உங்க ஆத்மான்னு சொல்றதே தப்பு. பிரியத்துக்காக வார்த்தை சொன்னேன். ஆத்மான்னு தான் அப்படின்னு என்கிட்ட இருக்கனா இல்லையே. இந்த சரீரத்துக்குள்ள இந்த ஆத்மா இருக்கு. அப்ப இந்த சரீரத்துக்குள்ள இருக்கே தவிர இது எல்லாத்துலயும் இருக்கான்னு கிடையாது. அந்தரியாமையா நம்ம இருக்கமா? பகவான் அந்தரியாம இருக்கிறா இல்லையா? அப்ப நான் வஸ்து இன்ன வஸ்துன்னு சொல்ல முடியாது. அந்த எல்லா வஸ்துக்குள்ளும் இருக்கிறபடியாலே இன்ன வஸ்து என்று வரையறுக்கப்படுத்த அவரால் சொல்ல முடியாது. இதத்தான் ஆழ்வார் தெரிவிக்கிறார். புகழும் நல் ஒருவன் என்கோ பொருவில் சீர் பூமி என்கோ திகழும் தன் பறவை என்கோ தீ என்கோ வாயுவென்கோ நிகழும் ஆகாசம் என்கோ நீள் சுடர் இரண்டு வென்கோ இகழ்வில் அனைத்து வென்கோ கண்ணனை கூமார் அறிய மாட்டேன் உன்னை. எப்படி கூடுறது கண்ணான்ற? கண்ணான்னு பேரை சொல்லிட்டார். பேரை சொல்லி முடிச்ச உடனே ஒருத்தர் கூப்பிட்டு கோவிந்தா இங்க வாங்க, உங்க பேரு என்ன சொல்றீங்க? கோவிந்தா இங்க வாங்கன்னு கூப்பிட்டு உங்க பேர் என்னன்னு கேக்குறேன்னா அந்த மாதிரி இருக்கு. கண்ணனை பூமார் அறிய மாட்டேன், கண்ணா உன்னை என்னன்னு கூப்பிடுறது? என்ன சொல்ற ஆழ்வாங்க பைத்தியமா பேசல. புகழும் நல் ஒருவனங்கோ பொருள் சீர் பூமின்னு சொல்றதா? அது மட்டும் இல்ல, பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம் எல்லாம் அவரா இருக்கா இல்லையா? அவரா இருக்கோ. அது மட்டும் இல்ல, இதிலே சொல்ற பால் என்கோ நான்கு வேத பயன் என்கோ சமய நீதி மூல் என்கோ முடங்கு கேள்வி இசை என்கோ இவற்றுள் நல்ல மேல் என்கோ வினையின் மிக்க பயன் என்கோ கண்ணன் என்கோ மாயன் என்கோ வாயன் என்கோ வானவராதி ஐயே. இப்ப இதெல்லாம் சொல்ல முடியுமானா என்ன சொல்றது? அது ஒண்ணு சொல்ல முடியும். சாதி மாணிக்கம் என்கோ தவிகொள் பொன் முத்தம் என்கோ சாதினல் வைரம் என்கோ தவிபில்சி விளக்கம் என்கோ ஆதியம் சோதி என்கோ ஆதியம் பூடன் என்கோ ஆதிவில் காலத்தந்தை அச்சுதன் அமரனையே அப்படின்னு தெரிவிக்கிறாளே. உன்னை என்னன்னு சொல்றதுன்னு அப்ப உன்னை வைரம்னு சொல்றதா? வைரம்னு சொன்னா என்ன கோச்சுக்கிறது? முத்து கோச்சுக்கிறது. சரி, பாலுன்னு சொன்னா முத்து கோச்சுக்கிறது. சரி, உன்னை என்னன்னு சொல்றது? எதை சொன்னாலும் ஒவ்வொன்னும் கோச்சுட்டு இருக்க. வேதம்னு சொல்றதுன்னா இன்னொன்னு கோச்சுக்கிறது. இது மாதிரி கோச்சுட்டு இருக்குன்னா அப்ப என்னன்னு சொல்றது? என்ன வஸ்து எல்லா வஸ்துக்குள்ளும் இருக்கிறபடியாலே வஸ்து பரிச்சேதமும் பண்ண முடியாது. இந்த வஸ்து நம்ம சொல்லணும்னா அப்ப இதுல மட்டும் ஜீவாத்மாவுக்கு ஒரு குறை. அப்ப தேசத்தால ஜீவாத்மாவும் பகவானுக்கும் சரியா இருக்கு, காலத்தாலும் பகவானுக்கும் ஜீவாத்மாவும் சரியா இருக்கு. ஆனா வஸ்துவால் பொருளானா அது ஒரு குறை. ஏன்னா ஆத்மாவால இந்த சரீரத்துக்குள்ளதான் வியாபித்திருக்க முடியாது தவிர இந்த ஜீவாத்மா அந்த சரீரத்துக்குள்ள இருக்க முடியுமானா உங்க சரீரத்துக்குள்ள இந்த ஜீவாத்மா போக முடியுமானா இல்லையா சுவாமி? கூடு விட்டு கூடு பாயறதுன்னு சில சொல்லிட்டு இருக்காரு. யாரோ சொல்றாங்க இங்க இருந்து அங்க பாயறது, இங்க இருந்து பாயறது அப்படின்னா இது சொல்லிட்டு இருக்காரு. அப்படின்னா புரியத்துக்கா முன்னாடி சேர்த்து சொல்லிடுறேன். சரி சொல்லி ஏன்னா கொஞ்சம் நாழி ஆனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கலாம். சௌபரின்னு ஒரு ரிஷி. அந்த ரிஷி என்ன பண்ணார்? தபஸ் பண்ணணும் அவருக்கு. இந்த லோகத்துல என்னமோ நம்ம பண்ணிட்டு எடுத்து ஏதோ டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு, நிறைய இடையூறுகள் வர்றதுனால நேரம் தண்ணிக்குள்ள போயிட்டார். தண்ணிக்குள்ள போய் அங்க யாரும் வரமாட்டான், உள்ளுக்குள்ள போய் அவங்க அப்ப தபஸ்வியா இல்லையா, அவருக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? அதான் என்ன பண்ணாரு, அங்க உட்காந்து தபஸ் பண்ணிட்டு இருக்காரு. தபஸ் பண்ணிட்டு இருக்கச்சே அங்க 50 மீன் குட்டிகள் அப்படியே விளையாடின்னு இருக்கு. தாய் மீன் கூட்டியோட ஒவ்வொன்னும் அப்படியே விளையாடின்னு இருக்கு. கண்ணை திறந்து பார்க்கப்படாது. இப்ப கண்ணை முடிஞ்சு தபஸ் பண்ணிட்டு இருக்கணும். பார்த்துட்டாரு. பார்த்த உடனே உடனே ஒரு சபலம் தட்டிடுச்சு. ஒண்ணுமே இல்லை, இந்த மீன் கூட்டியே ஒரு 50 குழந்தைகளோ என்னமா இது விளையாடின்னு இருக்கு, என்னமா ஆனந்தமா கழிக்கிறது, நாம ஏன் இங்க தபஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம், நாமளும் கல்யாணம் பண்ணிக்கலாமே அப்படின்னு மேல வந்தார். மேல வந்து நேரம் ராஜாட்ட போனார். ராஜாட்ட போய் ராஜாவுக்கு 50 பெண்கள், எனக்கு 50 பெண்ணையும் கல்யாணம் பண்ணி கொடுன்ட்டு. ராஜா பயந்துட்டார், இவர் ஏதாவது சமைச்சிட்டு போறாரு, ஏதாவது பண்ணிட்டு போறாரு. 50 பேரையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார். கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார். 50 பேருக்கு 50 மாளிகை கட்டி கொடுத்துட்டார். 50 பேருக்கு விற்பனை நானா கொடுத்துட பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணாரு ராஜா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆத்துக்கு போயிட்டு இருக்காரு, ஒவ்வொரு பெண்ணு வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு. இந்த பெண்ணு வீட்டுக்கு போனார், முதல் பெண்ணு வீட்டுக்கு போனார். முதல் பெண்ணு வீட்டுக்கு போனோடனே
அந்த சௌபரி என்ற ரிஷினா அந்த பெண்ணோட ஆனந்தமா இருக்கார், நல்லா கொடுத்து எடுத்துட்டு இருக்கார், நல்லா இருக்காரு. அப்பா எனக்கு ஒன்றும் குறைய இல்லை, ரொம்ப நல்லா பாத்துக்கிறார் ரிஷிகள், என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறார். ஆனா எப்பவுமே இங்கேதான் இருக்காரு. பாவம் ரெண்டாவது பெண்ணு போறதே இல்லை அப்படின்னு அவர் சொல்றார். அதே போல ரெண்டாவது இடத்துக்கு போனார், அங்கேயும் இதே வார்த்தை சொன்னார். மூணாவது இடத்துக்கு போனா அங்கேயும் இதே வார்த்தை சொன்னார். அப்ப என்ன சுவாமி, அப்ப 3 இடத்துல இருக்காருன்னு அர்த்தமா? அப்ப 3 ஆத்மா வந்துட்டா, 4 ஆத்மா வந்துட்டா. இப்ப நமக்கு என்ன தோணுன்னா, நாம இந்த ஆத்மா ஒரு சரீரத்துக்குள்ளதான் இருக்குன்னு பண்ணணும். இப்ப சௌகரியங்கிற அந்த ரிஷி 10 சரீரத்தை 50 சரீரத்தை எடுத்தான். 50 பெண்களோடு ஆனந்தமா அவர் இருந்துட்டு இருக்காரு. அப்ப 50 ஆத்மா இருந்திருக்குமா? இல்ல. சரீரத்தை எடுத்தாதவரை ஏதோ ஒரு ஆத்மால இருக்கக்கூடிய தர்மபூத ஞானம், அந்த தர்மபூத ஞானம் தான் 50 மித்தம் 49 சரீரத்துக்கும் போறது. அங்கேயும் ஆத்மா ஒண்ணுதான். நீங்க எதுக்காக இது சொன்னேன்னா, அந்த மாதிரி சரீர சௌகரி அந்த மாதிரி பண்ணபடியா நம்மால அதெல்லாம் பண்ண முடியாது. ஆனா அதுவால் தேவல. ஆனா அந்த அப்ப கூட பகவான் மாதிரி வர முடியாது. இவர் ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்குள்ளும் தான் அந்தராத்மாவா இருக்கார். ஒவ்வொரு ஆத்மாவும் அந்தராத்மாவுக்குள்ள இருக்கார் இல்லையா? அந்த வஸ்து அந்த நிலை நமக்கு இவருமான வராது. அப்ப காலத்தாலே தேசத்தால நம்ம சரிபட்டுடுவோம், வஸ்துவால நம்மால அவரால நம்மால. அப்ப ஜீவாத்மா அந்த சரீரத்துக்குள்ளதான் இருக்க முடியுமே தவிர மத்த. ஆனா பரமாத்மா பொறுத்தவரையும் எல்லாவற்றிலும் வியாபித்து இருக்கிறபடியாலே வஸ்து பால் எல்லை இல்லை. ஆனால் ஆத்மா ஒரு வஸ்துவில் தான் வியாபித்து இருக்கிறபடியாலே வஸ்து பரிச்சேதம் ஆத்மாவுக்கு உண்டு. வஸ்து பரிச்ச ஆத்மாவுக்கு உண்டு. ஆக தேசத்தாலோ காலத்தாலோ பரிச்சேத ராகித்யம் பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் பொது. தேசத்தாலும் காலத்தாலும் பரிச்சேத ராகித்யம்னா வரையறுக்கு உட்படாதது ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் பொது. ஆனா திரிகித ரகிதன் யாரு? பகவான். தேசத்தாலும் வஸ்துவால், அந்த தேசத்தால் மட்டும் வஸ்துவால் பகவானால மட்டும்தான் நீக்கவன நிறைந்திருக்கும் கண்மை விட்டது வர ஜீவாத்மாவால் அது இருக்க முடியாது. சரி, இப்ப புருஷ ஏவேதகம் சர்வம் எத்பூதம் எச்சபையும் சொல்லிட்டார் சுவாமி. அந்த மாதிரி வஸ்துவால அந்த மாதிரி இருக்கணும். இப்ப 3 காலத்துல இருக்காரணும். அதனால என்ன லாபம்? முக்காலத்து தேசத்தால எல்லா தேசத்திலும் இருக்கிறார், எல்லா காலத்திலும் இருக்கார், எல்லா வஸ்துவிலையும் இருக்காருன்னு. அதனால என்ன சுவாமி லாபம்? அதனால நாம அடையக்கூடிய லாபம் என்னன்னா, இதுல ஆச்சரியமா தெரிவிக்கிறாங்க. இதுல லாபமும் உண்டு, நஷ்டமும் உண்டு. நமக்கு அவருக்கு ஒண்ணும் கிடையாது, நமக்கு லாபம் உண்டு. ஏன்னா அவர் எல்லா காலத்திலும் இருக்கிறபடியாலே, நல்லா பாத்துக்கணும், அவர் எல்லா காலத்திலும் இருக்கிறபடியாலே நான் பண்ணின நல்லது எல்லாம் அவர் ஞாபகம் வச்சுட்டு இருக்காரு. நான் போன ஜென்மத்துல என்ன நல்லது பண்ணேன், அதுக்கு முன்னாடி என்ன நல்லது பண்ணேன், அதையெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு அது இந்த ஜென்மத்துல எனக்கு அந்த நல்லது வீணாக அந்த புண்ணிய காரியம் இருக்கணும், அந்த புண்ணிய காரியம் வீணாகப்பாம அதை எனக்கு அந்த புண்ணிய காலத்தை எனக்கு கொடுத்து எனக்கு சந்தோஷத்தை வைக்கிறார். அப்ப அவர் எல்லா காலத்திலும் இருக்கிறபடியாலே இந்த நல்லது எனக்கு கிடைக்கிறது. சரி, அதே சரி சுவாமி, புண்ணியம் பண்ணினா அது கிடைக்கிறது, நம்மகிட்ட எது அதிகமா இருக்கும்? பாவம் தான். இப்ப பாவம் பண்ணா என்ன சுவாமி? அதுக்குண்டான சிக்ஷை கொடுக்குறாரு, அதுக்குண்டான தண்டனை இந்த காலத்தையும். அப்ப எல்லா அதைத்தான் சொன்னேன், எல்லா காலத்தையும் இருக்கிறபடியாலே நமக்கு அந்த பயன் நிச்சயமா கிடைக்கிறது. ஆனா அந்த பயன் எப்படி? அந்த பயன் 2 விதத்துல கிடைக்கிறது. ஒண்ணு பாவ காரியம்னா நமக்கு தண்டனை, புண்ணிய காரியம்னா நமக்கு ஏதோ ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை கொடுக்கிறாரோ. அதனால 2 நன்மை உண்டு, லாபமும் உண்டு, நஷ்டமும் உண்டு சொன்னேன். சரி, அப்ப எந்த தேசத்தில் உள்ளான்னா இன்னாருக்கு மட்டும்தான் பயன் கிடையாது, எங்க இருக்கிறவங்க அவன் பணத்தை கொடுக்குறாரு. எல்லா தேசம் இப்ப காலம் பார்த்துக்கோ, எல்லா தேசம் இருக்கிறபடியாலே. இல்ல சுவாமி, இந்த பாரத தேசத்துல பிறந்தவாறு தான் இருக்கும், மேற்கத்திய தேசத்துல பிறந்தவாறுலாம் இருக்காதுன்னா இல்ல, எல்லா தேசத்திலும் இருக்கிறான். இருக்கிறபடியாலே எல்லா தேசத்திலும் எங்க இருக்கிறவாலும் பணத்தை கொடுக்குறான். அது ஒண்ணு. எல்லா வஸ்துவிலையும் இருக்கிறபடியாலே என்னன்னா அந்த வஸ்துக்குள்ள இன்னொரு வஸ்துக்கும் இந்த வஸ்துக்கும் சண்டையே வரப்படாது. இனிமே கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும். இப்ப எல்லா வஸ்துக்குள்ளயும் பகவான் காரணம், பகவான் எல்லா வஸ்துக்குள்ள நம்ம இருக்கலான்னு. இப்ப ஒருத்தர் சண்டை வருதுன்னா வரைய மாட்டாது. எனக்கும் இன்னொருத்தருக்கும் சண்டை வருதுன்னா எதனால வருது? ஏதோ அவர் சொன்னது எனக்கு பிடிக்கல, நான் சொன்னது அவருக்கு பிடிக்கல, அதனால வருது. இதனால வருது சரி, வாஸ்தவம் தான். அவர் வேறு நான் வேறு அப்படின்னு வருது. இப்ப எனக்குள்ளேயே 2 கை இருக்கணும், வலது கை இடது கை. இந்த வலது கை இதான் என்னுடைய சரீரம்.
என்னுடைய சரீரமானபடியில வலது கையை இடது கை ஒண்ணு கிடையாது. என்ன பண்ணுவோம், ரெண்டுமே ஒண்ணு கிடையாது. இது வேறு, வலது கை வேறு, இடது கை வேறு தான். ஆனா என்னுடைய சரீரம் பார்க்கச்சே ஒண்ணுன்னு. இது ஒண்ணுன்னு சொல்லலாம், பலன்னு சொல்லலாம். பலன்னு சொல்றச்சே இடது கை வலது கைன்னு வந்துடுறது. அது ஒண்ணுன்னு பார்க்கச்சே என் சரீரம் வரைச்சே ஒண்ணுன்னு பார்க்கணும். சரி, இப்ப இந்த வலது கைக்கும் இடது கைக்கும் எங்க சண்டை வந்து பார்த்திருக்கியா? சண்டை வந்து எங்க ஒன்னும் பார்த்தது தெரியாது சுவாமி. சண்டை வராதா சுவாமி? ஏன்னா வலது கை தானம் கொடுத்தா இடது கை கோச்சுக்குமா, இல்ல இடது கை தானம் கொடுத்தா வலது கை கோச்சுக்குமா? அந்த வாரம் வர மாதிரி தெரியல. ஆனா இப்ப நமக்கு வந்து என்ன தோணுன்னா, இப்ப மொத்த கையும் காலம் பகவானுடையது. இப்பதானே பார்த்தோம் முதல் சூத்திரம், சகஸ்ட சீரிஷா புருஷகா சகஸ்டாட்ச சகஸ்டபாத் சபூபம் விஸ்வதோ விஸ்வா அத்தியசிட்ட தசாங்குலன்னு. அப்ப கை என்ன, கால் என்ன, கண் என்ன, முழுவதும் எல்லாம் அந்த பிரம்மத்துடைய அவயவமா இருக்கணும். அப்படி இருக்கச்சே அப்ப அவர் ஒருத்தருக்குள்ள அந்த அவயவம் இருக்கச்சேது அவருக்குள்ள சண்டை வருமா? இது போல அடியனுடைய ரெண்டு கைக்குள்ள சண்டை வருமானம் வராது. ஆனா இங்க நாம ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறோம், சண்டை போட்டுக்கிறோம். இது எவ்வளவு பெரிய அனர்த்தம் தெரியுமா? அது அந்த சொல்றாங்க. ரெண்டு பேர் பூமியில சண்டை போடுறான்னா அவளுக்கு என்ன புரியல தெரியுமா? நாம ரெண்டு பேரும் பிரம்மத்துடைய சரீரம்னு புரிஞ்சுக்கல, பிரம்மத்துடைய சரீரம்னு புரிஞ்சுக்கல. புரிஞ்சிக்காதபடியால தான் இந்த சண்டையே வருது. ஏன்னா இப்ப இந்த வலது கை இடது கை இருக்கு, இது என் சரீரம், நான் புரிஞ்சுட்டு இருக்கேன். புரிஞ்சபடியால இந்த கையால் இதை அடிக்கிறேன், அடிக்க மாட்டேன். இந்த கையால் இதை அடிக்கிறேன், அடிக்க மாட்டேன். அப்ப என் கை சுவாமி அப்படின்னு சொல்லி அதே இப்ப நாம் அத்தனை பேரும் பிரம்மத்துக்கு சரீரம் சுவாமி. அவரும் சரீரம் நானும் சரீரம் அப்படி இருக்கு. எப்படி சண்டை போட்டுக்கிறோம்? சண்டை போட்டுக்கிறோமே. போட்டுண்டா என்ன ஆகுதுன்னா அப்ப பிரம்மத்துடைய சரீரம்னு எனக்கு புரியல. எண்ணத்துடைய சரீரம் புரிஞ்சுட்டுன்னா நான் போட்டுக்க மாட்டேன். ஒண்ணுமே இல்லை. இங்க நெதர்லாந்து பாலாஜி இருக்கார், பெருமாள் இருக்கார். அந்த பெருமாள் இருக்காருன்னா அந்த பெருமாளுக்கு நான் அத்தனை பேரும் வந்து சரீரம் பார்த்தாச்சுன்னா சண்டை வருமானம் வரவே வராது. ஆனா சண்டை வந்துட்டு இருக்கிறேன், இந்த சண்டை வந்துட்டு இருக்கேன்னா அந்த மாதிரி நினைக்கலாம். எல்லாருமே திருவேங்குடமணி அம்சம்னு தோன்றியாச்சுன்னா இந்த சண்டை வருவதற்கு உண்டான வாய்ப்பே கிடையாது. இதே விஷயத்தை தான் பீஷ்மாச்சாரி தெரிவிக்கிறார். திருதராஷ்டிரா, நீ என்னமோ பண்றான் அவெல்லாம் பண்றான் நினைக்கிறியே, அவருடைய கர்மாதீனமாக அவன் பண்ணிட்டு இருக்கான். அவனுடைய என்ன, ஏன்னா உனக்கு என்ன வருத்தம், அவளோட கர்மாதீனமா அவன் பண்ணிட்டு இருக்கா. இப்ப புரியத்துக்கா சொல்றேன், யாரோ ஒருத்தர் நான் அடிக்கிறா, ஆனா இந்த மாதிரி எண்ணம் வருமானா கஷ்டம். அடிக்கிறா. இப்ப அடிக்கிறான்னா இப்ப இந்த பகவானுடைய இச்சை இல்லாம அவன் அடிக்க மாட்டான், அடிப்பான். அப்ப அடிக்கிறான்னா என்னுடைய கர்மாதீனமா தான் அந்த அடி வருது. என்னுடைய கர்மாதீனமா அந்த அடி வர்றபடியாலே கர்மாதீனமா பகவான் வந்து அடிக்க மாட்டேன். யாரோ ஒரு பிரதிநிதியை கொடுத்து அடிக்க வைப்பார். அடிச்சோம்னா கர்மாதீனம் தான் அடி வாங்கிட்டு இருக்கேன், அவர் தான் இதை பண்ண சொல்லியிருக்கார். அப்படி நம்ம பேசாம இருக்கோம், அடி வாங்கணும் வருது இல்லையா? அப்ப அவருக்கு நம்ம சரீரமா இருக்கோம், என் கர்மாதீனமா இது நடக்கிறது, அதனால இந்த தண்டனை கிடைக்கிறது அப்படின்லாம் நமக்கு கிடையாது. பகவான் வந்து நேரா உதயபரம் வரைக்க மாட்டாரு, யாரோ ஒரு பிரதிநிதியை வச்சுதான் பண்ணிட்டு இருக்காரு. இது சொல்ல வந்தேன்னா அந்த மாதிரி இருக்கச்சு அவர் உதைக்கிறது. அப்ப என் கர்மாவை பின்பற்றுதான் நான் இதை பண்ணிட்டு இருக்கேனுங்கிற என்ன வரணும், வரல, வராதபடி. அப்ப கர்மத்தின் பலனை சரி இன்னொன்னு வச்சுக்கலாம், கர்மத்தின் பலனை கொடுக்கக்கூடிய சக்தி அப்ப எதிர் வீட்டுக்காரர் இருக்கா, எதிர் வீட்டுக்காரர் தான் அதிகாரம் வச்சுக்கணும். இல்ல சுவாமி இந்த மாதிரி தப்பு பண்ணிருக்கான், இந்த தப்புக்கு இந்த கர்மாவுக்கு தான் பலன், அந்த சக்தி அவருக்கு இருக்குன்னா கிடையாது. அப்ப கர்ம பலனை கொடுக்கக்கூடிய சக்தியும் அவருக்கு கிடையாது. பாலாஜிக்கு, திருவேங்கடமலையான் பாலாஜிக்கு தான் உண்டு. அவர் தான் அப்ப என்ன பண்ணிருக்கார், அவர் தான் எதிர் வீட்டுக்காருடைய மனசுல புகுந்து இவர் அடின்னு சொல்லுது. இப்ப அவர் அடிக்க நான் நொந்து போறணும். அப்ப நொந்து போறதுன்னா அவர் அடிக்க சொல்லி நான் நொந்து போயிருக்கேன்னு இந்த எண்ணம் வரும். ஏன்னா கர்ம பலனை கொடுத்த பகவானத்துல போய் கேட்க முடியும் தவிர அந்த சக்தியை கொடுத்து அவன் அடிக்க சொன்ன அவரை போய் கேட்க முடியும்னா கேட்க முடியாது. இது கொஞ்சம் சூட்சமான அர்த்தம். இந்த மாதிரி இருப்பாளா சுவாமினா இருக்கணும்னு சொல்றது, இதுதான் உண்மை. ஏன்னா யாருக்கு எந்த நிலை வந்தாலும் அவ கர்மா பலனை அனுபவிக்கிறான்னு அர்த்தம். அப்ப ஆக்சிடென்ட் ஆகுது, அது கூட அதுதானே தற்செயலா நடக்கிறதுன்ற பாருங்க. எந்த ஒரு காரியமாகட்டும் அது பகவத் சம்பந்தம் இல்லாம நடக்காது. சுவாமி ஒருத்தர் கொத்திட்டார் சுவாமி, பிராணமே போயிடுத்து.
அப்ப சம்பந்தம் உண்டா? உண்டு. அவர் அனுமதிச்சா அது பண்ணியிருக்காரு. அவர் அனுமதிக்கிறார், புத்தத்துக்கு அனுமதிக்கிறார். அவர் என்ன சொன்ன அப்படின்னா, கடவுள் அவரு உன்னுடைய கர்மாதீனமா அதை அனுமதிக்கிறார். அவரா அனுமதிக்கல. உன்னுடைய கர்மத்துக்கு தகுந்த ஒருத்தருக்கு தீய எண்ணம் இருக்கு, ஒருத்தர் நல்ல எண்ணம் இருக்கு. அந்த தீய எண்ணத்தை உருவாக்குறது பகவான் இல்ல, அந்த தீய எண்ணத்தின்படி நடக்க விடுவது பகவான் தான். உருவாக்குறது பகவான் இல்லை. இவருதான் எங்களுடைய கர்மாதீனமா அந்த தீய எண்ணம் வந்து கொடுத்து, அந்த தீயனை வந்ததுக்கு அப்புறம் அவர் அந்த தீயதை பண்றாரு. அவர் தீயதை பண்ணிட்டு இருக்காரு. பகவானுக்கு அவர் பண்றதுக்கு சம்பந்தமே இல்லைன்னா எந்த காரியம் வந்தாலும் பகவத் சம்பந்தம் இல்ல எதுவுமே கிடையாது. இவர் அது அனுமதிங்கிறது தான் நடக்கிறது. அது நல்லது நடந்தாலும் தீயது நடந்தாலும். ஆனா தீயது நடக்கச்சே இவருடைய கர்மாதீனமா, இந்த கர்மாதீனம் அது நடக்கிறாருன்னா அப்படி இருக்கச்சே இப்ப இதுதான் இந்த சூட்சமான அர்த்தம். அதாவது என்னுடைய எதிர் வீட்டுக்காரன் அடிக்கிறாருன்னா புரியத்துக்காக இன்னொரு நேரமா சொல்லிடு, மனைவியோட சண்டை. இதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். மனைவியோட சண்டை, கணவனுடைய சண்டைன்னா ஒருத்தருக்கு சண்டை போட்டு இருக்கச்சே பகவான் தூண்டுதலா நடக்கிறதுன்னா அப்படின்னு நினைக்கிறேன்னா அப்ப அடுத்த என்ன வரும்னா இவனுடைய கர்மத்தின் பலனை கொடுக்க அவருக்கு சக்தி இருக்குன்னு வந்துடும். பகவானுடைய தூண்டுதலால் தான் இது நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நினைக்காம போயிட்டோன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்னுடைய கர்ம பலனை கொடுக்கறதுக்குண்டான சக்தி மனைவிக்கோ இருக்கு அல்லது கணவனுக்கோ இருக்கு, அந்த எண்ணம் வந்துடணும். அப்ப மனைவிக்கோ கணவனுக்கோ இருக்குன்னு வந்துருத்தோம்னா இப்ப அவளுக்கு அந்த சக்தி இருக்கு, நான் இதுக்காக இது பண்ணணும், இவர் விட்டு கொடுக்கணுமானோ, இவர் விட்டு கொடுக்க மாட்டார், இல்ல அவளா விட்டு கொடுக்க மாட்டார். அப்ப என்ன சுவாமின்னா, அப்ப இதுல என்ன நினைக்கணும், இதை தூண்டுறதும் அவர் தான். அவருக்கு நம்ம சரீரமா இருக்கச்சு நம்ம 2 பேரும் சண்டை போட்டுக்கலாமா? இதைத்தான் சாஸ்திரமே என்ன சொல்றேன்னா, கணவனுக்காக மனைவி, மனைவிக்காக கணவன் சாஸ்திரம் ஒத்துக்காது. 2 பேரும் பிரம்மத்துக்காகங்கிற எண்ணத்தோடு இருக்கணும். பிரம்மத்துக்காக நாம் அத்தனை ஜீவாத்மா, அத்தனை பேரும், அவளும் ஜீவாத்மா இவரும் ஜீவாத்மா. அவள் என்பது பெண்ணான சரீரத்தை எடுத்துக்கொண்ட ஆத்மா, இவர் என்பது ஆணான சரீரத்தை எடுத்துக்கொண்ட ஆத்மா. ஏன்னா ஆத்மா விஷயத்துல புருஷன் அவ ஒரே நிலைதான். ஆனா சரீரம் என்ன, அந்த உடம்பு என்ன, பெண்ணான உடம்பு, இது ஆணான உடம்பு, அவ்வளவுதான் வித்தியாசம். அப்படி இருக்கச்சதே அந்த நிலை இருக்க. அப்ப ஏன் தெரியுதுன்னா, இப்ப இவர் தான் சொல்றாருன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பட்டே வந்து பாருங்க. அப்ப என் கர்மத்தின் பலத்தை கொடுக்கக்கூடிய சக்தி இருக்குன்னா நான் சண்டை போட்டு இருக்கப்படாது. அப்ப சக்தி இல்லைன்னு தெரிஞ்சுட்டா அப்ப சக்தி யாருக்கு இருக்கோ அவனோட சண்டை போடணும். ஆனா இது ரெண்டுமே நினைக்க போது சக்தி இல்லைன்னு நினைக்கிற, சக்தி இல்லைன்னு. ஆனா சண்டை மட்டும் அவனோட போடுற மூணும். இப்படி பல விஷயங்கள் நமக்கு முரண்பட்டக்கூடிய கருத்துக்கள் வருது. அது நம்ம சரியா புரிஞ்சணும். அப்ப இந்த முரண்பாடு இருப்பதனால்தான் நமக்கு அந்த மன அழுத்தமே, பிளட் பிரஷர் இருக்கணும். அதனால்தான் அந்த மன வருஷமா இருக்கு. அப்ப நமக்குள்ளே முரண்பாடு ஏற்பட்டுக்கணும். முரண்பாடு இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த குழப்பமே இல்லைன்னா இந்த மன அழுத்தமும் வரதுக்கு ஒரு வாய்ப்பே கிடைக்கும். அப்ப இதுக்கு குறைக்க ஒரே வழி என்னன்னா, பிரம்மத்தின் அங்கம் நம்ம நினைக்கிறோம். அதான் என்ன தெரிகிறது, புருஷ ஏவேதகம் சர்வம் யத்பூதம் யக்ஷபவ்யம். பிரம்மத்தின் அங்கம் நினைக்கிறோம். அப்ப பிரம்மம் சர்வ அந்தர்யாமி, நாம் அவருடைய அங்கம். அப்ப சகல ஜகத்துக்குள்ளும் உள்ளும் புறமும் வியாபித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி. ஆக தேசத்தாலோ காலத்தாலோ வஸ்துவாலோ பரிச்சேதரகிதன் பிரம்மம். இந்த 3 எல்லை கோடுக்கும் பகவானுக்கு கிடையாது. சரி, அப்படி தெரியுது. அப்பன்னா அப்ப ஆத்மாவுக்கு இது 2 கிடையாது. ஆத்மாவுக்கு 2 கிடையாது பார்த்துக்கோமா. அப்ப தேசத்தாலோ காலத்தாலோ ஆத்மா எல்லைக்கு உட்படாதவன், வஸ்துவாலும் எல்லைக்கு உட்படாதவன் பகவான். வஸ்துனா பொருள். அப்ப தேசத்தாலும் காலத்தாலும் ரகிதன் ஆத்மா எல்லைக்கு உட்படாதவன், தேசத்தாலும் காலத்தாலும் வஸ்துவாலும் எல்லைக்கு உட்படாதவன் பகவான். அதத்தான் எனது புருஷ ஏவே தகம் சர்வம். இது இத்தனையும் புருஷனாகவே நினைத்துக் கொள். இது இத்தனையும் புருஷனாகவே நினைத்துக் கொள். யத்பூதம் யக்ஷபவ்யம், எது இருந்ததோ, எது இருக்கிறதோ, எது வரப்போகிறதோ, உத அமிர்தஸ்தஸ்ய ஈசானக, உதாமிருதஸ்வசேஷானக, உத அமிர்தஸ்ய ஈசானக. இப்படி பிரிச்சுக்கணும். உதாமிருதஸ்வசேஷானக கிடையாது. உத அமிர்தஸ்ய ஈசானக. அமிர்தம்னா பரமபதம்.
அப்ப பரமபதம் இல்லையா, அந்த மோட்ச சாம்ராஜ்யம் இருக்கு இல்லையா, அந்த மோட்ச சாம்ராஜ்யத்தையே தனக்கு சொத்தாக உருக்கக்கூடி பெற்றிருக்கிறான் பகவான். எவன் ஒருத்தன் மோட்சத்தை கொடுக்கும் பிரபுவாக இருக்கிறானோ, அதாவது ஈஸ்வரன், ஈசன்னா பிரபு, அப்படி பிரபு ஈஸ்வரகா நியமன சாமர்த்தியம்னு பேரு, ஈசு வரச்சுன்னு பேரு, அதான் ஈஸ்வரன். அப்ப ஈஸ்வரன் சொன்னாரு நியமன நியமிக்கக்கூடிய சாமர்த்தியம், அந்த நியமிக்கக்கூடிய சாமர்த்தியம் படைத்தவன் பேரு இல்லையா. அப்ப நியமனம் என்ன பண்றான், அமிர்தம் என்று கொண்டாடக்கூடிய மோட்ச சாம்ராஜ்யத்தை ஈசானன், அவன் அவன் என்ன, அவன் மோட்ச பகவனாக இருந்து கொண்டு மோட்சத்தை கொடுக்கிறான், மோட்ச பிரதனாக இருந்து கொண்டு மோட்சத்தை கொடுப்பவன் அவன். அதான் உதாம் உத அமிர்தச்ச ஈசானகா யத அன்னேனாதிரோகதி, எதன்னேனாதிரோகதி, யத அன்னேன அதிரே அதிரோகதி, யத அன்னேன அதிரோகதி, எந்த ஜகத்தாது அன்னத்தாலே நாசம் அடையாமல் இருக்கிறதோ, எந்த ஜகத்த அன்னேனாதி, எந்த ஜகத்தாது அன்னத்தாலே நாசம் அடையாமல் இருக்கிறதோ அப்படின்னா, உலகத்தில் யாரால் எல்லா விதமான அனுபவங்கள், அனுபவங்கள் புஷ்கலமாக நன்ன புஷ்டியாக புஷ்கலமாக இருக்கின்றவோ, யத அன்னேனாதிரோகதி, எது அன்னத்தாலே நசிக்காமல் இருக்கோ, எது அன்னத்தாலே நசிக்காமல் ஏன் 2-3 தடவை சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல அன்னம் சப்தம் இருக்கணும், அன்னம் சொல்லி மட்டும் இருந்தாலும் எல்லாத்தையும் எடுத்துக்கணும், எல்லா அனுபவத்தையும் எடுத்துக்கணும், அன்னத்தை மட்டும் எடுக்கல. எத அன்னேனாதிரோகத்தினா எது அன்னத்தாலே நசிக்காமல் இருக்கிறதோ அப்படிப்பட்ட அந்த அன்னம், அன்னம்னு சொன்னது எல்லா இதுவும் அனுபவத்தையும் கொள்ளணும். ஏன்னா அது உணவு, உணவு என்று சொல்லியிருந்தாலும் வெறும் உணவாக நசிப்பது மட்டுமல்ல, மற்றவை எல்லாம் என்னென்ன உண்டு அத்தியம். அப்ப எந்த ஓர் பரபிரம்ம உலகத்தில் அனுபவப்படும் பொருளுக்கு குறைவில்லாமல் பார்த்து கொள்கிறதோ, அனுபவிக்கப்படும் பொருளுக்கு குறைவு இல்லாமல் பார்த்துப்படுகிறதோ அது புருஷன். புருஷ ஏவே தகம் சர்வம் யத் பூதம் யச்சபவ்யம் உத அமிர்த அஸ்யேசானக யத அன்னேனாதிரோகதி. அப்ப அது புருஷன், அது ஆக உதாமிருத ஸ்பஸ்யேசானக யத அன்னேனாதிரோகதி. அப்ப என்ன அர்த்தம், தர்மம் என்ன, அர்த்தம் என்ன, காமம் என்ன, இந்த 3ம் குறையில்லாமல் கொடுக்கிறான் பகவான். இந்த இடத்துல பாருங்க, மோட்சத்தை மட்டும் தனியா எடுத்துட்டார். தர்ம 4 புருஷார்த்தங்கள், தர்ம அர்த்த காம மோட்சம், அறம் பொருள் வீடு இன்பம். இதுல தர்ம அர்த்த காமத்தை தனியா எடுத்திருக்கார், மோட்சத்தை அமிர்தம்னு தனியா எடுத்திருக்காரு. அப்ப மோட்சத்தை தனியா இருக்காரு. இப்ப இந்த 3 சதுர்வித புருஷார்த்தங்களையும் கொடுப்பவன் புருஷோத்தமன், புருஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா. உதாமிருத அஸ்யேசானகா யதன்னேனா அகதி லோகத்தின்னு இருக்கு. அப்ப புருஷ ஏவே அப்படின்னு முதல்ல புருஷன் எடுத்துக்கணும். புருஷன்னா என்னது, இந்த புருஷன் முதல்ல என்னன்னு பாக்கணும். புரு சனோதீதி புருஷகா, புரு சனோதீதி புருஷகான, நிறைய கொடுக்கிறவன் யாரோ அவன் புருஷன். அள்ளி 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 கொடுத்து அலம் புரிந்த நெடுந்தடக்கைன்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். அப்படி அள்ளி அள்ளி கொடுக்கிறவன் புருஷன். இது ஒரு அர்த்தம் பார்த்தணும். இப்ப என்ன கொடுக்கிறாருன்னா, என்ன கொடுக்கிறாருன்னு விளக்கத்தை பாரு. என்னன்னா 4 புருஷார்த்தங்களையும் அவர் தான் கொடுக்கிறார். என்ன 4 புருஷார்த்தம், சதுர்வித புருஷார்த்தம். என்ன புருஷம், அறம் பொருள் வீடு இன்பம் பார்த்தோம்னா அந்த 4 புருஷார்த்தங்கள் அவர் தான் கொடுக்கிறார். அல்ல அல்ல குறையாம கொடுத்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் அவரை புருஷன்றோம். அவர் புருஷன் என்ன அர்த்தம், என்ன வேணும், குரு சனோதீதி புருஷதா, எதை கேட்டாலும் கொடுக்கணும், எதை கேட்டாலும் கொடுக்கணும் இல்லையா. தர்மம் என்ன, அர்த்தம் என்ன, காமம் என்ன, இதை கொடுத்துடுறாரு. இந்த 3 இந்த லோகத்துக்கு. மோட்சானந்தம் வேற பாரலௌகிகம், அது ஸ்ரீவைகுண்டத்துக்கு. இது அதுதான் அந்த தனியா எடுத்துக்காரு. அப்ப 4 புருஷார்த்தம் கொடுக்கிறபடியால புருஷன் அப்படின்னு தெரியுது. இதுதான் இது எப்படி இருக்கு, முக்காலத்திலும் போகின்ற காலங்கள், போய காலங்கள், போகு காலங்கள் ஆழ்வார் தெரிவிக்கிறார். போகின்ற காலங்கள், போய காலங்கள், போகு காலங்கள், தாய் தந்த உயிராகின்ற மேல பாசம். அப்ப வருங்காலம் என்ன, நிகழ்காலம் என்ன, கழிகாலம் என்ன, இது ஒரு பாசம் தான். வருங்காலம் நிகழ்காலம் கழிகாலமாய் உலகை ஒழுங்காக அழிப்பான் செய் என்றுழக்க ஓதுவரேன் பாசனம். அப்படி இருக்கச்சதே உலகத்துக்கு முக்காலத்திலும் கொடுப்பவர் பகவான் தான். சரி சுவாமி, அவர் என்ன கொடுக்கிறார், என்னென்ன கொடுக்கிறார், இந்த லோகத்துக்கும் கொடுக்கிறார். சகல பல பிரதோகி விஷ்ணுன்னு சொல்லுவார். சேமனல் வீடும் பொருளும் தர்மமும் சீரியனர் காமமும் என்றவை 4 என்பர் அப்படி தெரிவிக்கிறார். அப்படி இருக்கச்சே அறம் பொருள் வீடு இன்பம் இந்த 4ஐயும்
பகவான் கொடுக்கணும். ஆனா மோட்சம் மட்டும்தான் தனியா கொடுப்பான்னு கிடையாது, 4 புருஷார்த்தையும் அவர் கொடுக்கணும். ஆனால் இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல என்னன்னா பகவானே எல்லா பணத்தையும் கொடுக்குறார். மற்றவாழ்கிட்ட போய் கையெழுந்து வேண்ட அவசியமே கிடையாது. பகவானே எல்லா கடனையும் கொடுக்குறார். அந்த கொடுக்குற சக்தி அவர்கிட்ட இருக்கு. சரி சுவாமி, இதுல என்னன்னா நமக்கு இவர்கிட்ட இது என்ன, நம்ம சாமானிய ஒரு வாக்கியம் இருக்கு. ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேது, சுயமிச்சேது உதாசனாது, சங்கராதி ஞானம் இச்சேது, மோட்ச இச்சே ஜனார்தனான்னு ஒரு வாக்கியம் உண்டு. ஆரோக்கியம் வேணுமா? அநேகமா என்ன பண்ணுவோம்னா, பாஸ்கரன் சூரிய நமஸ்காரம் பண்ணா நான் ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னு நல்லா சூரிய நமஸ்காரம் பண்றா. அதுக்கப்புறம் அதுக்குண்டான நிறைய ஸ்லோகங்கள்லாம் உண்டு, அதெல்லாம் பண்ற. அப்ப ஆரோக்கியம்னா அவர்கிட்ட போகணும். ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சே சுயமிச்சேது உதாசனாது, அக்னி பகவான் போன வச்சு நிறைய பணம் கொடுக்குறாரு. சுயமிச்சேது உதாசனாது, சங்கராது ஆகிய சங்கரர் சிவபெருமான் ஞானத்தை கொடுக்குறார். ஞானம் நன்னா வேணுமா? சங்கராது ஞானம் இச்சேது, மோட்ச இச்சே ஜனார்தனார், மோட்சம் வேணுமா? ஜனார்தன் என்று சொல்லக்கூடிய இவற்றை வந்துள்ளோம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இதுல என்னன்னா, அப்ப ஆரோக்கியத்தை ஜனார்தனம் கொடுக்க மாட்டார். அதே போல ஆரோக்கியம் சிவபெருமான் கொடுக்க மாட்டார். அதே போல பணத்தை சிவபெருமான் கொடுக்க மாட்டார். சிவபெருமான் ஞானத்தை மட்டும் தான் கொடுப்பாருன்னா, ஏற்கனவே சொன்ன 3ஐயும் அவர் கொடுத்துருவார். இந்த 4ஐயும் கொடுக்கிறவர் ஜனார்தன். அப்படிதான் அதுக்கு அர்த்தமே தவிர, ஓ அப்ப இவருக்கு ஆரோக்கியத்தை மட்டும்தான் எது கொடுப்பார்? சூரிய பகவான். மற்றதை கொடுக்க மாட்டார்னா அவரு கொடுக்க மாட்டார், வாஸ்தவம் தான். ஆனா இதற்காக அதுக்கு பின்னாடி வர்றது கூடிய இப்ப அக்னி பகவான் ஆரோக்கியத்தை கொடுப்பார். அக்ரநயத்தீதி அக்னிகின்னு பேரு, தாத்து அர்த்தம். நம்மை முன்னேற்ற பாதையில் செல்லக்கூடியவனுக்கு தான் அக்னின்னு பேர். இப்ப முன்னேற்றத்தால் சென்றோம்னா அதுக்கு என்ன வேணும்? சத்துவகுணம் வேணும், மேற்கொண்டு அதுக்கு நல்ல நிலை வேணும். அப்ப இருக்கச்சுன்னா அப்ப ஆரோக்கியம் இருந்தாலும் முன்னேற்றத்தால் கொண்டு போக முடியும். ஆரோக்கியத்தையும் கொடுக்கிறார், பணங்காசையும் கொடுக்கிறார். அதே சங்கரர் என்ன பண்றார்? ஆரோக்கியத்தையும் கொடுக்கிறார், பணங்காசையும் கொடுக்கிறார், ஞானத்தையும் கொடுக்கிறார். அதே ஜனார்தன் என்ன பண்றார்? ஆரோக்கியம் என்ன, பணங்காசு என்ன, ஞானம் என்ன, மோட்சம் என்ன, இந்த நாளை கொடுக்கும். எதுக்கு வேலை வந்தா அப்ப சகல பல பிரதோகி விஷ்ணு கூட சொல்லியிருக்கபடியாலே அது பூர்த்தியும் கொடுக்கிறார் அப்படின்னு தெரிகிறது. சரி சுவாமி, அதுதான் ஆழ்வார் தெரிவிக்கிறார். தனிமா தெய்வ தளிரடிக்கு புகுதலன்றி அவனடியார் நனிமா தெய்வமே தனி தெய்வம் ஆத்தெய்வம். மத்தவா கொடுக்கறதையும் இவர் கொடுக்கிறார், எல்லாத்தையும் இவர் கொடுக்கிறார் என்று சகல பல பிரதோகி விஷ்ணுவும் தெரியும். ஆக உலகத்தில் 4 புருஷார்த்தை கொடுக்கிறார், ஒரே வார்த்தையில சொல்லியிருக்காமல். ஏன்? உதாமிருத அமிர்தே சானகா எதர்நேராகுதி, 3 புருஷார்த்தத்தை ஒன்னா வச்சு மோட்ச புருஷார்த்தத்தை தனி வார்த்தையா வைக்கிறார். தனி வார்த்தை ஏன்னா இந்த 3 ஒரு தட்டு, இந்த மோட்சம் ஒரு தட்டு. மோட்சம் என்றது இந்த லோகம் கிடையாது. ஏன்னா மோட்சம் என்றது நச்சபுனராவர்த்ததே, திரும்புதல் இல்லாத ஒரு இடம். அந்த திரும்புதல் இல்லாத ஒரு இடத்த கொடுக்குறாருன்னா அது தனிதான். ஏன்னா அந்த பழத்துக்கு போயிட்டு திருப்பி கிடையாது. ஆனா மற்ற இருக்கிற அறம், பொருள், வீடு, இந்த 3 இருக்கணும். தர்ம, அர்த்த, காமம், இதெல்லாம் இந்த லோகத்துக்கு திரும்பி திரும்பி வந்து பறந்துட்டு இருக்கணும். அங்க போய் எத்தனை பிறக்க வேண்டிய அவசியம்? மீளாத இன்பம், டெலிவிஷன் திருநாடு, நலமந்தவில்லதோர் நாடு அப்படின்னு சொல்றது இல்லையா? அந்த இடத்துக்கு போய் திரும்ப வேண்டிய அவசியம் கிடையாது இல்லையா? இது அத்தனையும் கொடுக்குறாரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பலனுக்காக பிரார்த்திக்கலாம் தெரியுது. என்ன வேணா பிரார்த்திக்கலாம். ஏன்னா எது வேணா. திரௌபதி சரணாகதி பண்ணினா வஸ்திர விருத்திக்காக, அவருக்கு மானபங்கம் ஏற்பட்டு இருக்கு, அதுக்காக திரௌபதி சரணாகதி பண்ணினா. கஜேந்திரன் யானை சரணாதி பண்ணித்தோம். எதனால கணச்சு? அந்த முதல்ல இருந்து காலத்து விடுபண்ணதுக்காக சரணாதி பண்ணிட்டு. அதே உத்தரைன்னா யார் தெரியுமா? பரீட்சித்த கர்ப்பமா வச்சுட்டு இருக்கச்சே அந்த உத்தர சரணாகி பண்றா. அந்த கர்ப்பம் ரட்சிக்கப்பட வேண்டும் சரணாகி பண்றச்சே அஸ்வத்தாமா அவன் தான் அபாண்ட அஸ்திரம், அந்த அபாண்ட அஸ்திரத்தை பிரயோகப்படுத்தினா. ஏன்னா இவ வம்சமே வெளில வரப்படாது, இனிமே வம்சம் கூடாதுன்னு அந்த பரீட்சித்து வராம தடுக்கிறதுக்காக அங்க அபாண்ட அஸ்திரத்தை பிரயோகப்படுத்தின அந்த கர்ப்ப சிதவி ஏற்பட போடுது. அப்ப இவ என்ன பண்ணா? நேரா சரணாதி பண்ணா. கண்ணன் சங்கு சக்கரத்தோடு உள்ள போய் புகுந்து நல்லா ரட்சித்து கொடுத்தா நல்லா தெரியுது. அதே போல தர்மபுத்திரன் சரணாதி பண்ணனா ராஜ்யம் திரும்ப கிடைக்கணும், எனக்கு ராஜ்யம் வேணும், எனக்கு ராஜ்ய பரிபாலனம் பண்ணணும், கிடைக்கணும் இல்லையா? விபீஷன் சரணாகதி பண்ணா ராம கைங்கரியத்தை ஒத்தொத்தர் அவாவா என்னென்ன பிரார்த்தனை உண்டோ அந்தந்த பிரார்த்தத்தை பெற்றிருக்க. ஆனா பகவான் எல்லா பலத்தையும் கொடுக்கக்கூடியவன். ஆனா சாமானிய பலமாக இந்த லோகத்தில் கூடிய பலத்தையும் கொடுக்கிறார். நசபுனராவர்த்தத்தை என்று சொல்லக்கூடிய ஸ்ரீவை கொண்டு அதான் அமிர்தே சானக அப்படின்னு அந்த லோகத்தையும் கொடுக்கக்கூடியவர். அதான் புருஷையேவே ஜகம் சர்வம் என்று. இதை கொஞ்சம் இப்ப நம்ம நிஜானமா இனிமே இது வரைக்கும் பார்த்துட்டோம்.
இப்ப இந்த ஜெகத் அத்தனையும் பிரம்மம்னு சொல்லிட்டு ஒண்ணும் இப்ப நானே பிரம்மம். கொஞ்சம் நிதானம் பார்க்கலாம். நீங்க இங்கேயே ஞாபகம் இருந்ததான் நடுநிலையாளர்களாக கேட்கணும். இந்த மதம் அந்த மதம்னு வேண்டாம். சாஸ்திரம் என்ன சொல்றது அதை கொஞ்சம் நிதானமா பாரு. புருஷ ஏவே தகம் சர்வம் அப்படின்னு இல்லையா, நம் கண்ணால் பார்க்கிற இது அத்தனையும் புருஷன் அப்படின்னு சுலபா சொல்லிட்டு போயிடுச்சு சாஸ்திரம். சாஸ்திரம் நானா இது என்ன சுவாமி கண்ணால பார்க்கிற இது இத்தனையும் பிரம்மம்னு சொல்லிட்டனா இது என்ன அத்வைத்தமா விசிஷ்டாத்வைத்தமா துவைத்தமா? துவைத்தம் இங்க வேண்டாம் விட்டுங்க. அத்வைத்தமா விசிஷ்டாத்வைத்தமா அப்படின்னு சந்தேகம். கண்ணால் பார்க்கும் இது இத்தனையும் பிரம்மன்னா அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அப்ப இது அத்வைத்தம் தானே. என்ன அத்வைத்த பிரகாரம் என்ன? ஒண்ணு மட்டும்தான் உண்மை. அத்வைத்த பிரகாரம் என்ன தெரியுமா? பிரம்ம சத்தியம், ஜெகதி மித்யா, ஜீவோ பிரம்மைவ நாபரகா, இது வேதாந்த டிண்டிமகா. வேதாந்தமே இதான் சொல்றது. பிரம்மம் ஒன்னே சத்தியம், ஜெகதி மித்யா. மித்யானா என்னது? பொய், உண்மை கிடையாது. இது உண்மை, ஜெகதி மித்யா. பிரம்மம் வேறு, இது இத்தனையும் வேறு நினைக்காது. இது இத்தனையும் என்னதுன்னா இது எத்தனையும் பொய் தோற்றம், உண்மை தோற்றம் இல்ல, மாயான தோற்றம். எப்படி கண்ணாடியில நம்முடைய பிம்பம் பட்டு பிரதிபலிக்கிறதோ அதே போல இங்கு இருக்கிற அத்தனையும் பிரதிபலிக்கிறார்கள். பிரதிபலிக்கிறார். பிரம்மம் ஒண்ணே. பிரம்மம் என்ன பண்ணுது? பல பல சரீரத்துல பட்டு பட்டு நான் ராமன், நான் கண்ணன், நான் கோவிந்தன் இப்படின்னு பிரதிபலிக்கிறது. தோற்றம் அளிக்கிறது. இதுக்கு மிக திருஷ்டிகான பேர். மிக திருஷ்டிகானா காணல் நீர். நம்ம அப்படியே ஐவயசுல போட்டு போயிட்டு இருப்போம். போயிட்டு இருக்கச்சு அங்க ஏதோ ஜலம் இருக்கிற மாதிரி, தீர்த்தம் இருக்கிற மாதிரி, தண்ணி தாகம், தண்ணி சாப்பிடணும்னு சொல்லி அங்க ஏதோ தீர்த்தம் இருக்கிற மாதிரி தெரியாது. தீர்த்தம் இருக்கிற சுவாமி வண்டியில இருக்கிற சொன்ன டிரைவரை கொஞ்சம் அங்க போய் நிறுத்துங்க, தீர்த்தம் இருக்கு சாப்பிட்றேன் அப்படின்னு ஒண்ணு. அவர் அங்க போய் நிறுத்த தீர்த்தம் இருக்காது, ஒண்ணும் இருக்காது. என்ன சுவாமி காயினா? இல்ல, மிருகதிருஷ்டிகா காணல் நீர். காணல் நீர் அது உண்மையா இருக்கா? ஆனா கண்ணுக்கு தெரியணும். அங்க தண்ணி இருக்கிற மாதிரி தண்ணி தெரியணும். அதே போல இந்த ஜெகத் தத்துவம் உண்மையா உன்னுடைய கண்ணுக்கு தெரியாது. ஜெகத் மித்யா, உண்மை கிடையாது. இது சங்கருடைய வாதம். அதுதான். ஏன்னா இதுக்கும் சாஸ்திர வாக்கியம் இருக்கு. அவர் வெறுமே சொல்லல. அவரு எகனானாஸ்தி கிஞ்சனா, அதுக்கு நிறைய வாக்கியங்கள் இருக்கு. அதுக்கு வேத ஸ்ருதின்னு இருக்கு, அபேத ஸ்ருதின்னு ரெண்டு ஸ்ருதிகள் உண்டு. சாஸ்திரத்துல ரெண்டு விதமான ஸ்ருதிகள் உண்டு. வேத ஸ்ருதின்னு அபேத ஸ்ருதி. அதுக்கப்புறம் பார்த்துக்கணும். இப்ப நேகனானாஸ்திக்கிற நீ பலன்னு பார்த்தானா உனக்கு மிருத்யு, உனக்கு சம்சாரம் தான். ஒண்ணுன்னு பார்த்தாலும் உனக்கு மோட்சம் இப்படின்னு சொல்லி இருக்கணும். அப்ப மிக திருஷ்டிகா போல காணல் நீரை போல இது என்ன எடுத்து? இது பொய்யான தோற்றம், உண்மை கிடையாது. சரி, இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கணும். ஹைவேஸ்ல பார்த்தேன், இன்னைக்கு அங்க தான் காணல் நீர் தெரிஞ்சது, இல்லைன்னு பொய்ன்னு தெரிஞ்சுடுத்து. பொய்ன்னு தெரிஞ்ச உடனே அடுத்த நாள் பார்க்கறச்சே எனக்கு பொய்ன்னு எனக்கு கண்ணுக்கு பண்டனம் போனோம். அடுத்த நாள் பார்க்கறச்சே அதே காணல் நீர் தெரியாது. புரியத்துக்காக ராத்திரி ஒரு ரூம்குள்ள வந்தேன். அப்படி கையில் இப்படி போட்டிருந்தது. போட்டிருக்கச்சே அது ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய ரூம். அங்க நிறைய பாம்பெல்லாம் சுத்திட்டு இருக்கு. ஓ, பாம்பு வந்துடுத்து, பாம்பு வந்துடுத்து. விளக்கல, பாம்பு வந்துட்டு நினைச்சிட்டேன். உடனே அங்க விளக்க போட்ட பார்த்தேன். ஓ, இது பாம்பு இல்ல, கயிறு அப்படின்ட்டு அது அப்படியே விட்டுட்டு என் காரியத்தை முடிச்சுட்டு அந்த ரூமை கூட்டுன்னு வந்துட்டேன். மறுநாளும் போனேன், அதே மாதிரி கயிறு இருந்தது. அப்ப எனக்கு பாம்புன்னு என் கண்ணில் படுமா? படாது, கயிறு இருந்தா படும். ஞானம் வந்துடுத்து. ஆனா கண்ல படுறது ஞானம் வந்துடுத்து, கயிறுன்னு ஞானம் வந்துடுத்து. ஆனா கண்ல முதல்ல கண்ல பாம்புன்னு பட்டுது. ஆனா இப்ப ரெண்டாவது அடுத்த நாள் போகும்போது ஞானம் வந்துடுத்து, பாம்புல கயிறுன்னு. ஆனா கண்ல பாம்புன்னு படுமான படாது, கண்லையும் கயிறும் தான் படும். அதே போல இப்ப இந்த மிருகதிருஷ்டா என்று சொல்லக்கூடிய இந்த காணல் நீரை நான் பார்க்கச்சே முதல் நாள் காணல் நீர் அங்க தண்ணி இருக்குன்னு தெரிஞ்சது. அது அடுத்த நாள் எனக்கு அந்த புத்தி ஞானம் வந்துருத்தணும். என்ன ஞானம் வந்துருத்து? அது காணலில் மிக திருஷ்டிக்கா, அங்க தண்ணி கிடையாது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்த நாள் போச்சு எனக்கு அந்த ஞானம் வந்துருத்துன்னு தெரியாது. ஆனா கண்ணுல தெரியப்படாது. எது போல கண்ணுல எனக்கு கயிறு தான் பட்டுக்கணும், அதே போல அங்க காணல் நீர் படப்படாதனா காணல் நீர தெரியாது. இதுதான் மாயை. இந்த மாயையால இது பண்ணிருக்காரு அப்படின்னு சொன்னால் இது அத்வைத பரம். அப்பனா இந்த பிரம்மமே ஜெகத்து. இந்த ஜெகத் வேற இல்ல, பிரம்மம் வேற இல்ல, ஜீவாத்மா வேற இல்ல, பரமாத்மா வேற இல்ல, இதுதான் இருக்குன்னாரு. அதை போல அல்லன்னு இப்ப இது சொல்லணும். இப்ப இதனுடைய அர்த்தமே வேறு. இதுதான் பார்க்க போறோம். இப்ப நிதானமா பார்ப்போம். இன்னைக்கு முடியாது, இருந்தாலும் பார்ப்போம்.
இப்ப நீலோ கடகா எல்லாம் சாஸ்திரம் என்ன எக்ஸாம்பிள் எடுத்திருக்கோ அதைதான் நீ சொல்றேன். மத்தத சொன்னேன்னு வச்சுக்க நமக்கு புரியுற மாதிரி இன்னைக்கு ஏதோ காலக்ஷேப அதிகாரி கொஞ்சம் சாமர்த்தியமா இந்தந்த எக்ஸாம்பிள்லாம் இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி சொன்னா கொஞ்சம் இவங்களுக்கு சட்டுன்னு புரியுமே அப்படின்னு மாற்றினான்னு வச்சுக்கோம், புரியும். இல்ல ஆனா அது ஒரு 10 வருஷத்துக்கு 20 வருஷம் தான் நிற்கும். எப்பவுமே சாஸ்வதமா நிக்கணும்னா சாஸ்திரம் என்ன எக்ஸாம்பிள் எடுத்திருக்கோ அதைத்தான் சொன்னோம். சாஸ்திரம் நீலோ கடகான்னு சொல்லுது. நீளமான குடம், நீலனா வர்ணத்தை குறிக்கும், கலர். நீளமான குடம், அப்ப நீலக்குடம் அப்படின்னு சொன்னேன். அது மண்ணால் பண்ணப்பட்ட குடம், மண் குடம்னு சொன்னேன். அப்ப நீல வர்ணமா இருக்கு, மண் குடமா இருக்குன்னு. இப்ப உடனே ஒருத்தர் சொன்னார், அப்ப நீலமும் குடமும் ஒன்னான்னு கேட்டார். நீலம்னா அது வர்ணத்தை குறிக்கிறது, கலர்ஸ், அத கலர் குறிக்கிறது. அப்ப நீலமும் குடமும் ஒன்னான்னு கேட்டார். கேட்டனா நீலக்குடம் சொல்லணும். அப்ப நீலமும் குடம் ஒன்னான்னா நீளத்தை வேற்றியோட பார்க்கலாம். இது பாருங்க, இது நீளம் தான். அது நீளத்தை வேற்றியோட பார்க்கலாம். அப்ப நீளம் குடம் மட்டும் இல்லை, எத்தனை இடத்துல நீளம் இருக்கு. நீல வர்ணம் பண்றது எத்தனை இடத்துல இருக்கு இல்லையா. அப்ப நீல குடம் என்னன்னா அப்ப இது ஒரு நிலை. இன்னொன்னு மண் குடம்னு சொன்னேன், மட்குடம். மட்குடம் சொன்னா அப்ப மண்ணும் குடமும் ஒன்னா, மண்ணும் குடம் ஒன்னா. மண் வேறு தான், குடம் வேறு தான். ஏன்னா மண்ணால நாம் பொம்மையும் பண்ணலாம், மண்ணால நாம் குடையும் பண்ணலாம், மண்ணால நாம் எதை வேணுமா பண்ணலாம், மண்ணால நாம் வீடும் கட்டலாம். அப்ப மண் வேறு குடம் வேறு, ஆனா மட்குடம்னு சொல்றோம். அதே போல நீலக்குடம்னு சொல்றோம். அப்ப நீலக்குடம் இல்லையா. அதே போல புருஷ ஏவேதகம் சர்வம். ஜாகிரதையா கேள்வி. புருஷ ஏவேதகம் சர்வம், புருஷ ஏவேதகம் சர்வம். நீ கண்ணால் பார்க்கிற ஜெகத் அத்தனையும் பிரம்மம். புருஷ ஏவேதகம் சர்வம், நீ கண்ணால் பார்க்கக்கூடிய ஜெகத் அத்தனையும் பிரம்மம் என்று சொன்னா ஜெகத்தும் பிரம்மமும் ஒன்று என்று பொருளா? இல்லை. புருஷையே இப்ப நீலக்குடம்னு சொன்னேன், நீளமும் குடமும் ஒண்ணா? மட்குடம்னு சொன்னேன், மண்ணும் குடமும் ஒண்ணா? இல்லை. அதே போல புருஷையேவேதகம் சர்வம், புருஷையேவேதகம் சர்வம். அப்ப நீ கண்ணால் பார்க்கிற ஜெகத் அத்தனையும் பிரம்மம் அப்படின்னு சொன்னா ஜெகத்தும் பிரம்மம் ஒன்னு பொருள் கிடையாது. ஏன்? நீலக்குடம் என்ற போது நீளம் வேறு குடம் வேறுன்னு நம்ம பார்த்திருக்கோம். அதே போல ஜெகத்தே பிரம்மம்னு சொல்லும் போது ஜெகத் வேறு பிரம்மம் வேறுதான். எப்படி சுவாமி? அப்ப நீலக்குடத்தின் அர்த்தத்தை நல்லா ஒழுங்கா புரிஞ்சுட்டா அப்பதான் நம்ம வந்து பிரம்மத்தின் வேறு இந்த ஜெகத்து வேறுன்னு சொல்ல முடியும். இப்ப நல்லா கடைசியில் என்ன வந்துன்னா குடத்தை வச்சு பிரம்மத்தை நிரூபிக்க, இந்த நீல குடத்தை வச்சு பிரம்மத்தை நிரூபிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் நமக்கு கொஞ்சம் இருக்கட்டும், ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஏன்னா திருட்டாந்தம் அப்படி எடுத்தா தான் நமக்கு திருட்டாந்தம் எடுத்துக்காட்டும், எக்ஸாம்பிள் அப்படி எடுத்தாதான் புரியும். நீலோ கடகா குடத்தின் இந்த அந்த நீலோ கடகா இருக்கு இல்லையா. இப்ப அதை பார்த்துக்கோ. நீலோ கடகான்றதுக்கு நீளமான குடம், அந்த குடத்துல நிறைய வேலைப்பாடு பண்ணிருக்கா, ஆர்ட் நிறைய பண்ணிருக்கா. இந்த மாதிரி ஆர்ட்லாம் பண்ணிருக்கா. நிறைய வேலைப்பாடு இருக்கக்கூடிய குடம், அது பெரிய வாயா இருக்கக்கூடிய குடம், நீளமாக இருக்கக்கூடிய கரம், மண்ணாலே ஆக்கப்பட்ட குடம், 100 ரூபாய் மதிப்புள்ள குடம். இப்ப குடத்தை பத்தி இத்தனையும் சொன்னேன். எதை சொன்னேன்? 5 சொல்லியிருக்கேன். நிறைய வேலைப்பாடு இருக்கக்கூடிய குடம், நீளமாக இருக்கக்கூடிய குடம், அதற்கு மேலே வாய் பெருத்து வயிறு சிரித்து இருக்கக்கூடிய குடம், அதே போல 100 ரூபாய் விலை மதிப்பிற்கக்கூடிய குடம், மண்ணால் ஆக்கக்கூடிய குடம். இதெல்லாம் இருக்கணும். இதெல்லாம் எதை சொல்றது? குடத்தை தான் சொல்றது, ஒரே குடத்தை தான் சொல்றது. சரி, அப்ப ஒரே குடத்தை சொல்றது. அப்ப நீளமான வர்ணம், வயிறு பெருத்து வாய் சிரித்து இருக்கக்கூடிய தன்மை, இது 2வது. மண்ணால் பண்ணப்பட்டது 3வது. விலை 100 ரூபாய் இருக்கக்கூடியது 4வது. அடுத்தது இதுல வந்து இந்த 4ஐயும் சேர்த்து சொன்ன வச்சுக்க, நீளமாய், மண்ணாய், வேலைப்பாடாய், வாய் பெருத்து வயிறு சிரித்து வாய் சிரித்து வயிறு பெருத்து இருக்கக்கூடியதாய், 100 ரூபாய்
இருப்பதாய் அப்படின்னு குடம்னு சொன்னேன். இப்ப இது எந்த 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 குடத்தை குடிக்கும்? 5 குடத்தை குடிக்குமா, ஒரு குடத்தை குடிக்குமா? ஒரு குடத்தை தான். அப்ப இந்த இடத்துல ஒரு குடத்தை தான் குறிக்கிறது. இந்த இடத்துல அந்த நிறமும் குடமும் ஒன்னா, வாயும் குடமும் ஒன்னா, வேலைப்பாடும் குடமும் ஒன்னா, எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. ஆனா இது இத்தனையும் வேறு, குடம் வேறு. ஆனா இது இத்தனையும் வேறு, குடம் வேறுன்னு சொன்னா, இது அதே போல ஜெகத்தே பிரம்மம்னு சொன்னா ஜெகத்தும் பிரம்மம் ஒண்ணு என்று அர்த்தம் இல்லை. இது இன்னொரு விஷயம் சொல்றேன். இது இதே வச்சுக்கோ. இந்த எக்ஸாம்பிள் இன்னும் முடியல. இந்த எக்ஸாம்பிள் இன்னும் முடிக்கச்சே அப்ப நமக்கு நல்லா செய்யும். இதே இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நீராய், நிலனாய், தீயாய், காலாய், நெடுவானாய், சீரார், சுடர்கள் இரண்டாய், சிவனாய், அயனானாய் ஆழ்வார் பாட்டு. அவரு பகவான கூப்பிடுறச்சு, நீ வந்து எனக்கு சேவை சாய்க்கணும், நீ வந்து கிட்டவான்னு கூப்பிடுறாரு. கூப்பிட்ட உடனே இதை பார்த்து அப்படின்னு சொல்றாருனோ, அப்ப இதெல்லாம் கூப்பிடுறாருன்னா அப்ப நீரே பகவான், நிலமே பகவான், வாயுவே பகவான், ஆகாசமே பகவான் அப்படின்றாரு. சரி, இப்ப ஆகாசமும் பிரம்மமும் ஒண்ணா? இதே நீங்க அப்படியே வச்சுக்கோ. 2-3 விஷயத்த சொல்லியிருக்கேன், எல்லாத்தையும் வச்சுக்கோ. எல்லாத்துக்கும் விட வரப்போகுது. இப்ப என்ன சொல்லுவோம்? இப்ப நம்ம பார்த்தது நீளமாய் வயிறு பெருத்ததாய், வாய் சிரித்ததாய், நீல கலர் இருப்பதாய், வேலைப்பாடோடு கூடியதாய், 100 ரூபாய் வருமானம் உள்ளக்கூடிய குடமாய், அப்படி இத்தனையும் சொன்னணும். இத்தனையும் அதுக்கு என்னதுமா பேரு? விசேஷணங்கள் பேரு. இது அத்தனை எதை குடிக்கிறது? ஒரு குடத்தை தான் குடிக்கிறது. நீளமாவும் இருக்கு, வாய் சிரித்து வயிறு பெருத்துதான் இருக்கு, வேலைப்பாடோடு கூடியதா இருக்கு, 100 ரூபாய் விலை மதிப்புடையதாக இருக்கு, நீளமாவே இருக்கு. இது இத்தனையும் அந்த குடத்தை தான் குறிக்கிறது. அப்படின்னா குடம்தான் குறிக்கிறதுன்னு தெரியாது. இந்த குடத்தை குறிக்கிறதுன்னு அதுக்கு என்னது அர்த்தம்? இதெல்லாம் விசேஷணங்கள் அர்த்தம். அந்த குடத்துக்கு விசேஷம், விசேஷம், விசேஷணம். அப்ப நிறைய விசேஷணங்கள், நல்லா பாருங்க, நிறைய விசேஷணங்கள் ஓர் விசேஷியத்தை குறிக்கிறது. ஆனா அந்த நிறைய விசேஷணங்கள் இருக்கணும். அந்த விசேஷணங்கள் அது அந்த குடத்தை மட்டும்தான் குறிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஆனா இந்த இடத்துல நீளமான குடம், வாய் சிரித்து வயிறு பெருத்து இருக்கக்கூடிய குடம், 100 ரூபாய் மதிப்புடைய குடம், அதே போல வேலைப்பாடு இருக்கக்கூடிய குடம், இதெல்லாம் விசேஷணங்கள். இந்த தன்மை, வேலைப்பாடு இருக்கக்கூடிய தன்மை மற்ற இடத்துல இருக்கலாம், நீளமான வர்ண கலாபம் மற்ற இடத்துல இருக்கலாம், வேலைப்பாடு இருக்கக்கூடியது மற்ற இடத்துல இருக்கலாம். ஆனா இங்க சொன்னது அந்த குடத்தை தான் குறிக்கிறது. அந்த குடத்தை குறிக்கிறபடியாலே அப்ப நீளமான எங்க அந்த நீளம் என்று குடத்தை, குடமே நீளமான கிடையாது, குடமே நீளமான கிடையாது. இதான் தெரிவிக்கிறேன். இப்ப இதுக்கு வேலை பார்த்து இதுக்கு அப்ப வாய்ப்பு. ஏன்னா நீளம் என்றதுக்கு வேலையே வேற, குடத்துக்கு வேலை வேற. நீளம் என்றது வர்ணக்கலாபம், கலர்ஸ், பெயிண்ட். அது அந்த பெயிண்ட்டுக்கு உண்டான தன்மை வேறு, குடத்துக்கு உண்டான தன்மை வேறு. வேலைப்பாடு, வேலைப்பாடுக்கும் குடத்துக்கு உண்டான தன்மை வேறு. அதுவும் இதுவும் ஒன்றுக்கு சேரவே சேராது. அதே போல 100 ரூபாய்க்கும் குடத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னா இல்ல. 100 ரூபாய் கொடுத்தா குடத்தை கொடுப்பா, ஆனா அந்த 100 ரூபாய குடமா இல்ல. அதே போல நமக்கு இருக்கக்கூடிய வாயும் வயிறும் சிரித்திருக்கு, வயிறு பெருத்து வாய் சிரித்து இருக்கணும், அதுவே குடமானா இல்ல, அது பொம்மை கூட இந்த மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லாமனோ. அப்ப இதெல்லாம் மாறுதணும், ஒரே வேலை கிடையாது. வயிறு பெருத்து இருந்தால் ஜலம் இதெல்லாம் பாருங்க, நல்லா பாருங்க. வயிறு ஒவ்வொன்றும் வேலை வேறு வேலை. என்னென்ன வேலை நல்லா பாருங்க, வேற வேற வேலை. 100 ரூபாய்க்கு ஒரே வேலை அல்ல, வேலைப்பாட்டுக்கும் 100 ரூபாய்க்கும் ஒரே வேலை அல்ல. வயிறு பெருத்து இருப்பதற்கும் நிறத்துக்கும் ஒரே வேலை இல்லை. வயிறு பெருத்து இருந்தா ஜலம் நல்லா தூக்க முடியும், நீளமா இருந்தா குடம் மஞ்சளா இல்லைன்னு தெரியாது. அதே போல வேலைப்பாடோடு இருந்தா எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு வாங்கலாம்னு தோன்றது. 100 ரூபாய் என்பதுனால இது 1000 ரூபாய் 100 ரூபாய் தான் தெரியாது. இந்த மாதிரி ஒவ்வொரு பண்பும் ஒவ்வொரு பிரயோஜனம், ஒரே பிரயோஜனத்துக்காக இல்லை, ஒரே பிரயோஜனம். ஆனா இந்த 5ம் அந்த 5 வெவ்வேறு தான். எந்த 5? வேலைப்பாடு, நீளம், வயிறு சிரித்து வயிறு பெருத்து வாய் பெருத்து 100 ரூபாய், இந்த 5 அந்த 5 வெவ்வேறு தான். ஆனா இந்த 5 வேலையும் சேர்த்து குடத்தை தான் குறிக்கிறது. ஆனா 5ம் வேறு.
சரி சுவாமி, இப்ப நீர் இதை என்ன பண்ணீங்க, நீலக்குடம்னு சொன்னீரு. அப்ப நீலக்குடம்னு சொன்னீர் இல்லையா? அப்ப நீலக்குடம் என்றீரு, அந்த நீளத்தை நான் ஜமகாலத்திலையும் காமிக்கலாமே, அந்த நீளத்தை ஜமகாலத்திலையும் காமிக்கலாமே. ஜமகாலம் நீளமா இருக்கு சொல்லாமே. 100 ரூபாய்ன்னு சொன்னாலே, இப்ப அந்த 100 ரூபாய்க்கு புஸ்தகத்தை வாங்கிக்கலாமே. இது வரைக்கும் சுவாமி புருஷோத்தம் புஸ்தகம் 100 ரூபாய் கிடைக்காது சொல்லுங்க. அப்ப 100 ரூபாய் புஸ்தகம் சொல்லாம வேணும். அப்ப 100 ரூபாய் புஸ்தகம் வாங்கிக்கலாமா? வயிறு பெருத்து இருக்குன்னு சொன்னீங்கன்னா பொம்மை கூட இருக்க சுவாமி. வயிறுனா தஞ்சாவூர் பொம்மை நல்லா வயிறு பெருத்து இருக்கிற பொம்மை இருக்கணும். அப்ப இந்த 5 யாரும் இந்த 5 வயதை ஸ்தாபித்து கிடையாது. ஏன்னா இதை கொண்டு போய் இல்ல சுவாமி நான் இந்த மாதிரி படத்துக்கு சொன்னேன், அந்த படத்துக்கு சொன்னது வேற எதுக்கோன்னு கொண்டு போய் சாபிக்கிறது கிடையாது. அந்த விசேஷணங்களை கொண்டு ஓர் வஸ்துவை ஸ்தாபிக்கப்படுகிறதையா. அதே போல பிரம்மத்தை பத்தி ஆழ்வார்கள் தெரிவித்தார். நீராய், நிலனாய், தீயாய், காராய், நெடுவானாய், சீரார், சுடர்கள் இரண்டாய், ஆய் ஆய் ஆய்ன்னு வருது. ஆய் வரச்சேயே இல்லைன்னு அர்த்தம். அவர் இல்ல சுவாமி, அவரா ஆய் ஆய். அப்ப என்ன சொல்ற ஆழ்வார் கேட்கிறேன், நீரோ நீரா, நீரே நீரா, நீரே தீயா, நீரே காலா, நீரே எலியா, நீரே விசும்பா அப்படின்னா இது இத்தனை பகவானுக்கு இருக்கும் பண்புகள், பகவானுக்கு இருக்கக்கூடிய பண்புகள். நீராய், நிலனாய், தீயாய், காலாய், நெடுவானாய், சீரார், சுடர்கள் இரண்டாய், சிவனாய், அயனானாய். அவனே சூரியனாய் இருக்கார், அவனே சந்திரனாய் இருக்கார், அவனே இந்திரனாய் இருக்கார், அவனே குபேரனாய் இருக்கார், அவரே திங்களாய் இருக்கார், அவரே நானாய் இருக்கார், அவரே புஸ்தகமாய் இருக்கார், அவரே கடிகாரமா இருக்கார், அவரே ஜமக்காலமா இருக்கார். எதுவாக வேண்டும் பிரம்மத்தை சொல்லலாம். ஏன்னா அதுக்குள்ள அந்தரியாம இருக்கார் சொல்லலாம். ஆனா இந்த ஒவ்வொன்றுக்கும் என்னது வேறு வேறு பிரயோஜனம். ஜமக்காலத்துக்கு வேறு பிரயோஜனம், தண்ணிக்கு வேறு பிரயோஜனம், ஆகாசத்துக்கு வேறு பிரயோஜனம், நெருப்புக்கு வேறு பிரயோஜனம், அதே போல இருக்கக்கூடிய வாயுவுக்கு வேறு பிரயோஜனம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிரயோஜனம். இது இத்தனையும் பிரம்மம் என்கிற ஒரு தத்துவத்தை குறிக்கும். அது குறிப்பதற்காக இது இத்தனையும் அவனும் ஒன்று அப்படின்னு கிடையாது. அப்பனா என்ன சொன்னேன், அப்ப அவர் வேறுதான், இது இத்தனை வேறுதான். ஆனா இது இத்தனையோடும் கூடி இருக்கிறார். இன்னொன்னு சொல்லிடு, என் கை சொல்லணும். இது இன்னும் நல்லா புரியும். கை இது பிடிக்கிறது, இது தெரியாது. அப்ப என்ன இது என்னன்னு எதை குறிக்கிறது? என் கைன்னு சொன்னேன், என் வாயின்னு சொன்னேன், என் கண்ணுன்னு சொன்னேன். கண் இதை குறிக்கிறது சுவாமி, கை இதை குறிக்கிறது. அப்ப என் சப்தம் எதை குறிக்கிறது? அப்ப இதுல இருந்து தெரியுது இல்லையா, என் சப்தம் வேறு, கை என்பது வேறு. அப்ப என்னன்னு ஒரு சப்தம் வந்துனாலே அது மற்றது எதை குறிக்கிறதோ அந்த சப்தம் வேறு, என் சப்தம் வேறு. என் கை, என் கால் அப்படின்னு. அப்ப என்னங்கிற சப்தம் ஆத்மாவை குறிக்கிறது, கைங்கிற சப்தம் அச்சித்தை குறிக்கிறது. இது வேறு அது வேறு. ஆனா இது பிரிக்க முடியுமா சுவாமி? என்கிட்டதான் சுவாமி இருக்கு, என் கை இருக்கு, என் கைன்னு சொல்லிட்டே. அப்ப நானே இல்லையே, அது நீதான். அதான் ரெண்டும் ஒண்ணு. அதான் புருஷ ஏவேதகம் சர்வம் யத்பூதம் யச்சபவ்யம். அதான் தெரிவிக்கிறது. அப்ப இதெல்லாம் தெரியுது. அப்பனா இந்த ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு பிரயோஜனம் வேறு. அப்ப இது இத்தனையும் பிரம்மம் என்கிற ஒரு தத்துவத்தை குறிக்கிறது. அது குறிப்பதற்காக இது இத்தனை அவருன்னு சொல்ல முடியாது, அவர் வேறுதான், இது இத்தனை வேறுதான். ஆனால் இது இத்தனையோடு கூடி இருக்கிறார். அப்புறம் இது இத்தனையோடு கூடின நைல்யத்தோடு நீல நிறத்தோடு கூடியிருக்கக்கூடிய குடம், வேலைப்பாடோடு கூடியிருக்கக்கூடிய குடம், 100 ரூபாய் விலை மதிப்போடு கூடியிருக்கக்கூடிய குடம், வாயும் பயிருமாய் கூடியிருக்கக்கூடிய குடம். இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விசேஷம் ஏற்படுத்தணும். அப்ப அதுவே அது வேணா கிடையாது. அப்ப இந்த குடத்தை ஒவ்வொன்றும் கூடியிருக்குன்னு சொல்றோம்னா அந்த கூடியது என்பதற்கு தான் விசிஷ்ட. கூடியது விசிஷ்ட. விசிஷ்டனா கூடியது. அப்ப விசிஷ்ட அத்வைத்தம். அப்பனா கூடியது விசிஷ்டயோகோ அத்வைத்தம், விசிஷ்டஸ்த அத்வைத்தம். இது இத்தனையும் பிரம்மத்தோடு கூடியிருக்கும் பிரம்மம். அப்படின்னா இப்ப இந்த பிரம்மத்துக்கு ஏதோ ரெண்டா இருக்கா? அப்ப
பிரம்மத்தை தவிர ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மிருத்யுன்னு சொல்லியிருக்கேன், நேகனானாஸ்தி கிஞ்சன்னு சொல்லியிருக்கேன் சுவாமி. ஆமா, இந்த பிரம்மத்தை போல ரெண்டாவது இருக்கா? இல்லையே. இத்தனையோடு கூடி இருக்கக்கூடிய பிரம்மத்துக்கு ரெண்டாவது இருக்கா? இல்லையே. அப்ப அதே அர்த்தம் வந்துட்டு, நேகனானாஸ்தி கெஞ்சன, பிரம்மத்துக்கு ரெண்டாவது கிடையாது, ரெண்டாவது கிடையாது, ரெண்டாவது நீ பிரார்த்தனை மிருத்யு. வாஸ்தவம், கூடி இருக்கக்கூடிய பிரம்மத்துக்கு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மிருத்யுதான். அப்ப கூடி இருக்க அப்பனா, அப்ப கூடி இல்லாததுன்னா, கூடி இல்லாததே கிடையாது. நம்ம தான் அப்படித்தான் சித்தம் பார்த்துட்டோம். இப்ப புரியத்துக்கு அது இதே குடம் எடுத்துப்போம். இந்த குடத்தை விட போறது இல்லை, அடுத்த காலத்துல இந்த குடம் வரப்போறது. இந்த குடம் எடுத்து போனோம், இந்த நீல நிறம் இருக்கு இல்லையா, அதை குடத்தை விட்டு பிரியுமா? ஏன்னா உடைச்சா போயிடுது, அது வேற விஷயம். இல்ல வேற வர்ணத்துக்கு பூசினா போயிடும், அது வேற விஷயம். அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படியே அந்த நீளத்தை தனியா எடுக்கணும். நானே அது முடியாது. இது போல இந்த வெள்ளை வேட்டின்னு சொல்லணும், வெள்ளையை மட்டும் தனியா எடுக்கணும். அது அப்ரதக் சித்தன் பேர். அப்ப அது ரெண்டு, அப்ப அது வெள்ளை தனியா எடுக்க முடியாதுன்னு ரெண்டும் ஒண்ணுன்னு சொல்ல முடியும். வெள்ளையும் வேஷ்டியும் ஒண்ணு கிடையாது, கிடையவே கிடையாது. அதே போல இங்க அப்ப கூடி இருக்கு, அதுக்குதான் அப்ரதக் சித்த விசேஷம்னு பேரு. இப்ப சுவாமி இப்படி சொல்றேன், கிருஷ்ணன் கூப்பிட்டாங்க, நான் உடனே வரணும். நான் கிளம்பி வந்தேன். கிளம்பி வரத்த முன்னாடி அவர் ஒரு 2 வார்த்தை கேட்டுட்டார். கொஞ்சம் நீர் என்னமோ ஒவ்வொன்றும் காலட்சம்லாம் சொல்லிட்டு இருக்காரு, என்னமோ சொல்லிட்டு இருக்காரு. சரி இருக்கட்டும், நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க பதில் சொல்லுங்க. கிருஷ்ணன் பேரு உங்களுக்கு சரீரத்துக்கு ஆத்மாவுக்கான? சுவாமி அது என் சரீரத்துக்கு தான் ஆத்மா கிடையாது, ஆத்மாவுக்கு பேரே கிடையாது. ஒரே பேர் என்ன? தாசன் தான். பகவானுக்கு நான் தாசன், அதுதான் ஆத்மாவுக்கு இருக்கக்கூடிய பேரு. அது எல்லாருக்குமே பொது. அப்ப இந்த சரீரத்துக்கு பேரு கிருஷ்ணன் பேரு அப்படின்னு. அப்ப நான் உங்களை கிருஷ்ணன் தானே கூப்பிட்டேன். ஆமா, நீங்க ஏன் ஆத்மாவோட வந்தேன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? ஆத்மா இல்லைன்னா கிருஷ்ணன் வரமாட்டாரு. வருவாரா? வரமாட்டாரு. ஆத்மா தனியா கைட்டு வச்சுட்டு வருவாரா? அப்புறம் இந்த கிருஷ்ணனை யாரை பண்றது 4 பேர் வேணும். அப்பனா ரெண்டும் சேர்ந்தே இருக்கு. சேர்ந்து இருக்கிறபடியால ரெண்டும் ஒண்ணு கிடையாது. அப்ரதக் சித்தம், விட்டு பிரியாத தன்மை. எப்பவுமே பிரம்மத்துக்கு நம்ம சரீரமா இருக்கக்கூடிய தன்மை விட்டு பிரியும்னா கிடையாது. ஸ்ரீவைகுண்டம் போனாலும் விட்டு பிரியக்கூடிய தன்மை கிடையாது, எங்கேயுமே கிடையாது. எந்த இப்ப இது தெரிஞ்சிருக்கட்டும் தெரியாம இருக்கட்டும், இல்ல சுவாமி இந்த பாரத தேசத்துல நிறைய பேர் இந்த சனாதன தர்மம் செஞ்சிருக்கிறதா தெரிஞ்சு அவளுக்கு தெரியாது. எங்க ஊர்லாம் அதெல்லாம் கிடையாது, கிழக்கத்திய தேசம் மேற்கத்திய தேசம் கிடையாதுன்னா தெரியட்டும், தெரியாம போட்டோம். பிரம்மத்தோடு சேர்ந்து இருக்காதது உண்மை. அவளுக்கு தெரியலன்றதுக்கு அது நிஜம் இல்லையே, அது உண்மை இல்லையே. எது சொல்லுவதுன்னா, அப்ப பிரம்மத்தை விட்டு பிரியாததுன்னா அப்ப அவளும் பிரம்மத்துக்கு சரீரம் தான். அவளும் தெரியாம இருக்கலாம். தெரியாதுன்றதுக்காக அந்த பிரம்மத்தோடு சரீரம் இல்லைன்னு ஆகுமான்னு? அது ஆக போறதே இல்லை. அதத்தான் புருஷ ஏவேதகம் சர்வம் யத்பூதம் யச்சபனு. அப்ப இத போல ரெண்டாவது பிரம்மம் இல்லைன்னு, ரெண்டாவது கிடையாதுன்னு சொன்னார சுவாமி. நீ இது இத்தனையும் பிரம்மம், ரெண்டாவது கிடையாது. இப்ப சொல்ற ரெண்டாவது கிடையாது. இத போல பிரம்மம் ரெண்டாவது கிடையாது. கூடினதை போல இருக்கக்கூடிய பிரம்மம் ரெண்டாவது. நேகனான அஸ்தி கிஞ்சன, இது ஒரு பக்கம். இதே இன்னொரு பக்கம் சாஸ்திரம் க்ஷரம் பிரதானம் அமிர்தாட்சரம் ஹரா ஷராத்மானோ ஈஷதே தேவ ஏககா. இங்க என்ன சொல்றது? க்ஷரம் பிரதானம் அமிர்தாட்சரம் அச்சித்தன்ன சித்தன்ன, இதெல்லாம் நல்லா இருக்கு, இதெல்லாம் இதோடு கூடி இருக்கு, இத்தனையும் இருக்கு அப்படி இன்னொரு சாஸ்திரம் வேற சொல்றது. இப்ப சாஸ்திரம் இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு, அப்ப தப்பு தப்பா பேசுறதுன்னா இல்ல, அது சரியா தான் சொல்றது. எந்த விதத்துலயும் சாஸ்திர பாதிப்பே கிடையாது. நாம தான் குழம்பிட்டு இருக்கோம். அது சரியா தான் பேசும், எங்கவே இருக்காது. அதை சரியான அர்த்தத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்காம அதையே ஒண்ணு நிர்ணயம் பண்ணிட்டு அது கிட்ட போனேன்னா அது ஏற்கனவே பேரு, அதுக்கு மறைன்னு பேரு. முதல்ல அதன் மேல நான் ஒரு நல்ல அபிப்பிராயம் வைக்கணும், அதை நாம பாதுகாக்கணும், அதன் மேல ஒரு வாஞ்சை இருக்கணும், ஒரு பக்தி இருக்கணும், பிரதிபக்தி இருக்கணும். இது இத்தனையும் இருந்தா தான் அது தன்னை காட்டி கொடுக்கும். அதை தன்னை காட்டி கொடுக்கும் போது ஓ இதுதான் உண்மை அப்படின்னு புரியும். அப்ப அது உண்மையில வரைச்சே அந்த உண்மையை சரியா சொல்லுங்க. இல்ல நான் இதை நிர்ணயம் பண்ணிட்டேன் இதுதான் சொல்றேன், அதை நான் சாஸ்திரத்தை காமிக்கிறேன் பாரு, காட்டும். காட்டாம இருக்காது. அப்ப மறைச்சு சொல்லு, நேரடியா சொல்ல மறைச்சுதான் சொல்லணும்.
அந்த மாதிரி எதுக்கு சொல்ல வந்ததுன்னா, புருஷயேவேதகம் சர்வம், புருஷன் 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 இத்தனை சொல்லிட்டு எல்லாம் ஒண்ணு, மற்றது கிடையாதுன்னா அப்ப இத்தனை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. இதுதான் நிறைய விஷயங்கள் இருக்கு. என்னன்றது அடுத்த வாரம் பார்ப்போம். ஆழ்வார் பெருமானார் திருவிழேசனும் ஆச்சாரியின் திருவிழேசனும் பகவதார் திருவிழேசனும். இப்ப ஏதாவது சந்தேகம் இருந்தா அவசியம் கேட்கும்படி பிரார்த்திக்கிறேன். இதுல கொஞ்சம் முதலியே சொல்லிட்டேன், நடுநிலையாளர்களா இருந்து கொண்டுதான் இருக்கு. ஏன்னா இங்க வியாக்கியானத்துல என்ன பண்ணிருக்கோ இந்த புருஷஸ்தம் வியாக்கியானத்துல அதைத்தான் அடியும் தெரிவிக்கிறேன். எனக்கு எதுவும் தெரியாது, ஓபனவே சொல்லிடுறேன், தெரியாது. இங்க இவா கிரந்தத்துல பூர்வாச்ச பெரியவர்கள் என்ன கொடுத்தாலோ அந்த கொடுத்ததை அப்படியே ஜெராக்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கும், மத்தது கிடையாது. என்ன சந்தேகமும் நீங்க கேட்கலாம். சுவாமி, நீங்க அத பிரம்மன் பத்தி சொன்னேன் இல்லையா? ஆஸ் அ சப்ஜெக்ட் நீங்க சொல்லிட்டு இருக்க இல்லையா? மிச்சதெல்லாம் அட்ஜெக்டிவ்ஸ் இல்லையா, அட்ரிபியூட்ஸ் பேசிக்கலி. ஸோ அந்த எல்லா அட்ரிபியூட்ஸும் தெரிஞ்ச அட்ரிபியூட்ஸ், வாட் எவர் அட்ரிபியூட்ஸ் நீங்க அந்த அட்ரிபியூட்ஸ் இந்த சப்ஜெக்ட் அथवा இந்த நவுனுக்கு நீங்க அட்டாச் பண்ணிட்டு இருக்கீங்க, அட்லீஸ்ட் காட்டுறதுக்கு இல்லையா? இல்ல அப்படி வராது. எப்படின்னா இப்ப இப்ப இந்த விஷயத்தையே பிரம்ம ஒன்னே சத்தியம் மற்றது மித்யான்னு வந்துருத்தோம்னா கொஞ்சம் அந்த சாஸ்திர குடறுபடி சிலதெல்லாம் வருது. அதனால்தான் அந்த இடத்துல சாஸ்திரமே யத்பூதம் யச்சபவ்யம் காலத்தை பிரிச்சிருக்கு. எப்ப காலத்தை பிரிச்சிருக்கோ அப்ப காலத்தை ஒத்துண்டாதான் பிரிக்க முடியும். காலம் ஒத்தியனா காலமே இல்லைன்னு சொல்ல முடியாது. யத்பூதம் யச்சபவ்யம் உதா அமிர்த அஸ்யே சானகா, அமிர்தம் என்று சொல்லி சீவை கொண்டு ஒரு தேசத்தையும் ஒத்துருக்கு. இப்ப எதுவுமே இல்லைன்னு வந்துட்டுன்னா சாஸ்திரம் இதை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. இத சொல்லி இது இல்லைன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சரி, இத சொல்லி இல்லைன்னு வந்துட்டோம்னா அப்ப சிலதெல்லாம் நமக்கு முரண்பாடு வருது. எல்லாமே முரண்பாடு வருது. என்னென்ன உண்டோ அத்தனை முரண்பாடுகள் வருது. என்ன முரண்பாடுன்னா புரியத்துக்கா சொல்ல, பிரம்மம் ஒண்ணு சத்தியம்னு வந்துட்டு வச்சுக்கேன், பிரம்மத்தை தவிர ஒண்ணும் கிடையாதுன்னு வந்துட்டு வச்சுக்கேன். இப்ப நீங்க நான் யாரோ ஒருத்தர், இதுல யாரோ ஒருத்தர் பிரம்மமா இருக்கணும். அப்ப பிரம்மமா இருந்தாச்சுன்னா வேற யாரும் கிடையாதுன்னு அர்த்தம். அப்ப அவர் யாருக்கு உபதேசம் பண்ணுவார்? ரெண்டாவது மனுஷனே இல்லைன்னா யாருக்கு உபதேசம் பண்ணுவார்? இல்ல இல்ல யாருக்கு? அது ஒண்ணு. ரெண்டாவது அப்ப யார் கேட்பா? சரி, இது ஒரு பக்கம். இன்னொன்னு, பிரம்மத்தை தவிர மற்ற தத்துவம் மித்யான்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோ. இப்ப சாஸ்திரம் மித்யாவா, சாஸ்திரம் உண்மையா? தெரியறவருக்கும் சத்தியம், தெரிஞ்சானப்புறம் ஞானம் வர்றவருக்கும் அது சத்தியம். ஞானம் வந்தானப்புறம் நிர்விகார தத்துவம் அப்படின்ற இல்ல, இது அது தெரியற வரைக்கும் சத்தியமா இருக்கும், தெரிஞ்ச பிறகு அது அசத்தியமா போயிடுறதுன்னு அர்த்தம் இல்லையா? அப்படிதானே? சரி, அப்ப அந்த அத்வைத பிரகாரம் யாராவது மோட்சம் போயிருக்கணுமோ? மோட்சம் போயிருந்தா இப்ப இது தெரியப்படாது, எல்லாமே தெரியுது. இது பெரிய ஓஷன், பெரிய ஓஷன். ஆனா இதுல நிறைய இருக்கு. இது என்ன, எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா, அத்வைத வாதத்துக்குள்ளேயே பாஸ்கர அத்வைத்தவாதம் இருக்கு, யாத பிரகாசர் அத்வைத்தவாதம் இருக்கு, சங்கர அத்வைத்தவாதம்னு இருக்கு, சுத்த அத்வைத்தம் சங்கர அத்வைத்தம்,
ஆச்சரியமான சம்பிரதாயம், எந்த குறையும் கிடையாது. ஆனா இன்னைக்கு சுத்த அத்வைதம் பேசுறவா இன்னைக்கு இருக்கான்னா அப்படின்னு தெரிஞ்சுக்கல. இல்ல, அவர் சொன்ன பிரகாரம் இதுல இந்த ஏன்னா அவரை சாஸ்திரத்தை தான் சொல்லியிருக்காரு. சர்வம் கலு இதம் பிரம்ம தஜ்ஜரான், சர்வம் கலு இதம் பிரம்ம, கல்வம் கலு நீ பண்ணால பார்க்கக்கூடிய எல்லாம் பிரம்மம், சஜ்ஜரான் இதுவும் சாஸ்திர வாக்கியம் தான். சாமானியம் இல்லை. இது கொஞ்சம் வேற எதில் நம்ம ரிசர்ச் பண்ணணும். இவர் என்ன சொல்லியிருக்கார், அவர் என்ன சொல்லியிருக்கார், எந்த நாள் இந்த முரண்பாடுகள் வந்தது? ஏன் எல்லாருமே ஒரே சாஸ்திரத்தை தான் வச்சுட்டு இருக்கா? அது அத்வைதி ஆகட்டும், விசிஷ்டாத்வைதி ஆகட்டும், துவைதி ஆகட்டும், 3 பேருக்குமே ஒரே சாஸ்திரம் தான், மாறுபட்ட சாஸ்திரம் கிடையாது. சேம் உபனிஷத்து சீன் டிஃபரெண்ட் ஆங்கிள். அது முக்கியமா பிரம்மசூத்திரம், வியாச பகவானுடைய பிரம்மசூத்திரத்தை 3 பேர் எடுத்துட்டு இருக்கா. வியாசர் பண்ண பிரம்மசூத்திரம் தான் எடுத்துட்டு இருக்கா. அந்த போதாயன விருத்தி கிரந்தத்தை தான் 3 பேர் பார்த்துட்டு இருக்கா. டங்கர், திரமிடர், குகதேவர், போதாயனர், இவெல்லாம் அவருடைய சிஷ்யா. ஏன் அவளுக்குள்ள கொஞ்சம் ஒரு சிறு அவ 3 பேரும் வைதிகாங்க, 3 பேரும் பிரம்மத்தை ஒத்துட்டு இருக்கா. பிரம்மன் இந்த நிலையில இருக்குன்னு சொல்லியிருக்கா. ஏன் சிறு மாறுபாடுகள் வருது? ஒருவேளை ஞானத்துல ஏதாவது குறைச்சலா ராமானுஜருக்கு, அல்லது ஞானத்துல ஏதாவது குறைச்சலா சங்கரருக்கு, அல்லது ஞானத்துல ஏதாவது குறைச்சலா மாத்வர்னா, அவரை போல ஞானாதிவாதிகள் 3 பேரும் தவிர வேற யாருமே கிடையாது. அபாரமான ஞானி 3 பேருக்கும். எதனால இருக்கு? ஆச்சரியமான பதிலாம் சொல்லியிருக்கா. ஆனா அதை அத்தனை நம்ம பார்க்க போறது இல்லை. இந்த பாசுரத்துல என்ன இருக்கோ அதை மட்டும் தான் நான் எடுக்கிறேன். நானே இப்ப கொஞ்சம் அதிகப்படியா தான் எடுத்திருக்கேன். ஏன்னா இங்க வியாக்கியானத்துல அது அவுட்லைனை தான் எடுத்திருக்காரு. நான் அவுட்லைனை போயிட்டேன்னா இவர் என்னவோ சொல்லிட்டு போயிட்டாரு, ஒண்ணுமே தெரியல அப்படின்னு. அதனாலதான் அந்த அந்த நீலோ கடகா அந்த சாஸ்திர வாக்கியம் அந்த அந்த எக்ஸாம்பிள் எடுத்தது அதுதான். விசேஷனம். விசேஷண விசேஷம், எத்தனை விசேஷணங்கள் இருக்கோ அத்தனை விசேஷம் ஒரு விசேஷத்துல போய் பரியவசிக்கணும். அட்ஜெக்டிவ் அண்ட் நவுன், மிச்சதெல்லாம் அட்ஜெக்டிவ்ஸ், ஒரு நவுன். கரெக்ட், எல்லாத்துக்கும் போய் பரியவசிக்கும். அந்த பரியவசிக்கிறதுன்றதுக்காக அத்தனை விசேஷம் ஒன்ன குறிக்கிறதுன்றதுக்காக அந்த விசேஷணங்கள் அந்த விசேஷம் ரெண்டு ஒண்ணு கிடையாது. சொல்லி அட்ஜெக்டிவ், அது வேற இது வேற. இது அத்தியப்படுறது. அதுக்கு என்ன தெரியுமா பேரு? சாமானாதிகரண்யன்னு பேரு. பின்ன மேல வரப்பட சொல்றேன். பின்ன பிரவிற்த்தி நிமித்தானாம் சப்தானாம் ஏகஸ்மின் அர்த்தே விற்த்திக்கு சாமானா. இது எப்படி பின்ன பிரவிற்த்தி நிமித்தானாம் சப்தானாம் ஏகஸ்மின் அர்த்தே விற்த்திக்கு சமான சமான அதிகரணம். சாமானாதிகரணம் சமானம். இந்த சமான அதிகரணமாக இருக்கிறபடியாலே சாமானாதி. அப்ப என்ன அர்த்தம்? நிறைய விசேஷங்கள் ஒரு விசேஷணத்தை ஒரு விசேஷத்தை நிறைய விசேஷணங்கள் ஒரு விசேஷத்தை குறித்தால் அதற்கு சாமான அதிகரணம். இது வந்து சாஸ்திரம் ஒத்துன்றது. அது அத்தனை வைதிகளும் ஒத்துருக்கா. அது ஒத்துன்றபடி அதை வச்சுதான் எல்லாம் பண்ணணும். அதுக்கப்புறம் சரீராத்மா பாவம், வையதிகம் நிறைய இருக்கு. இந்த மாதிரி ஃபார்முலாஸ் வச்சுதான் பார்த்துட்டு இருக்கா. புருஷேவே இது இத்தனையும் புருஷன் அப்படின்னா, இத்தனையும் புருஷன் அப்ப நமக்கு எதுவுமே கிடையாது. அப்ப இந்த உற்சவங்கள் வேண்டாமா? இப்ப நெதர்லாந்துல அவர் இருக்காரு, சீனிவாச பெருமாள் இருக்காரு, அவர் இருக்காரா இல்லையா? அவர் உண்டா இல்லையா? அவர் உண்டுன்னு நெச்சுண்டு கடைசியில் அவர் இல்லைன்னு சொல்லணுமா? சரி வராது. உண்டுன்னு வச்சிருந்தாகணும். அப்ப உண்டுன்னு வச்சிருந்தாச்சுன்னா இது இத்தனையும் பிரம்மம்னு சொல்லியிருக்க சுவாமின்னா அதுக்குதான் நீலோ கடப்பா. இந்த மாதிரி நிறைய இருக்கு. என்னென்ன சாஸ்திரமே நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு. 1 2 இல்ல, அத்தனை என்னென்ன உண்ட மேல வரப்போகுது. இன்னொரு பிராமணோசிய முகமாசீது பாபுராஜன் அந்த இடத்துல மேல வரப்போகுது. விபரமா சொல்றேன். ஆனா கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் அந்த விஷயம் கொஞ்சம் தெரிஞ்சவா கேட்டதான் கொஞ்சம் புரியும். ஒண்ணு முதல் நிலை. 2வது வந்து இதுலயே நம்ம ஞாபகம் இருந்து கேட்டதான் புரியும். ஏன்னா இன்னைக்குமே
வேதாந்த விசாரம்னு சொன்னாலே அப்படியே கசக்கும், குழப்பம், கஷ்டமே இருக்கும். சாஸ்திர விசாரம்னால கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இதுவா அதுவா இதுவா அதுவா இந்த மாதிரியா அந்த மாதிரியா, இவா சம்பிரதாயத்துக்கு சொல்லிட்டு இருக்கா, அவா சம்பிரதாயத்துக்கு சொல்லிட்டு இருக்கா, எது சரி எது தப்பு, இந்த நிலைக்கு போறச்சு அப்ப நம்ம என்ன பண்ணலாம் எது பண்ணலாம்னு ஒண்ணு இல்லையா. எல்லாருமே சாஸ்திர வாக்கியத்துக்கு கூட அவெல்லாம் எழுதியிருக்கா. ஆந்தோனித்தனமா எழுதல. ஆதிசங்கரர் ஆகட்டும், ராமானுஜர் ஆகட்டும், மாத்வாச்சாரி ஆகட்டும், சாஸ்திர வாக்கியம் வச்சுதான் எழுதியிருக்கா. அப்ப நமக்கு ஒண்ணுமே தெரியாது, நமக்கு ஒண்ணும் அவ எழுதுறதை படிக்கிறதுக்கு கூட நமக்கு குவாலிபிகேஷன் யோகியதை கிடையாது. நாம அவ சொன்னதுல இது சரி இது தப்புன்னு நம்ம பண்றது வாய்ப்பு இல்லை. அப்ப என்ன பண்ணிட்டா நம்ம கவனிக்க முடியுமே தவிர வேற எதுவும் பண்ண முடியாது. என்னன்னு அடுத்த வாரம் பார்ப்போம். நல்லா கிளியரா. வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? இல்லைன்னு நினைக்கிறேன் சுவாமி. சரி சுவாமி. அப்ப இது தஞ்சாவூர் இருக்காரு அவர் இல்லைன்னு நினைக்கிறேன். அவர் வந்து இந்தியாவுக்கு ஓகே இருக்காருன்னு நினைக்கிறேன். ஏதோ கேட்டிருந்தாரு. சரி, நமஸ்காரம். நமஸ்காரம். நீங்க ஏதோ சந்தேகம் கேட்டாரு. இல்ல உங்க சந்தேகம் எதுவும் இல்ல, இன்னும் டீப்பா கேட்கணும். இன்னும் ரொம்ப டீப்பா இருக்கு ஆக்சுவலா. இன்னும் கொஞ்சம் டீப் தான். அதான் சொன்னேன், கொஞ்சம் இது வந்து காலட்சேபத்துல சட்டுன்னு புரியாது. கொஞ்சம் தெரிஞ்ச நான் கொஞ்சம் நிதானமா தான் வெளியிருக்கேன். அதுக்கப்புறம் ரெக்கார்டிங் வந்துடும் இல்லையா, அதை போட்டு 2-3 தடவை கேட்டுருக்குன்னா அதுக்கப்புறம் ஒழுங்கு. இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டம். அதான் ஆரம்பத்திலேயே எனக்கு சொல்றேன், கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். அதனாலதான் கொஞ்சம் ஜாகிரதையா கேளுங்கன்னு சொல்றேன். சரி சுவாமி. ஆழ்வார் பிரம்மணர்ஜி திருவடிகளை சொன்னோம், ஆச்சாரியன் திருவடிகளை சொன்னோம், பகவதால் திருவடிகளை சொன்னோம். தன்யவாஸ்மி சுவாமி. நமஸ்காரம்.